ஸோ சென்னையில் டெலிவர் பண்ணுறதுக்கு ஒஸ்ட் இடம் இது. மோஸ்ட்லி டெலிவரி பர்சன்ஸை மதிக்கிறது கிடையாது. நான் போயிட்டு கரெக்டாக அவர் ஃபோன் பண்ணுறாரு, பேசுகிறாரு, வர்றாரு, வந்து வாங்கிட்டு போகிறாரு, வாங்கிட்டு போயிட்டு வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. நம்மள எம்ப்ளாயின்னு சொல்லாமையே நமக்கு அந்த டார்கெட்டை கொடுத்து நம்மளே அதை பண்ண வச்சிடுறாங்க. எக்ஸ்ட்ரா காசு கஸ்டமர் கிட்ட வாங்குறாங்க. ஆமாம், அப்போ அது உங்ககிட்ட வரணும்ல. எங்களுக்கு ஐடி கார்டே கிடையாது சார். நான் சிக்னலில் வந்து இருக்கும்போது பேக் திறந்துருக்குல்ல, பசங்க நம்ம லோக்கல் பசங்க வந்திருக்காங்க, பேக் திறந்துருக்கும்போது அழிய சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. சார்லாம் வேணாம், ப்ரோ தான். நான் அப்போவே சொல்லிட்டேன், 2 பேருக்கும் அது, நீங்களும் ப்ரோ தான். ஓகேவா? ஸோ சார்லாம் வேணாம். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. It's a new show, Citizen. ஒரு நாட்டை ரன் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய பீப்புளை ஒன்றா கொண்டு வந்து அவங்களோட ஒர்க்கை பற்றி ஏன் நிறைய பேர் இந்த ஒர்க்குக்கு வராங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இதில் இருக்கிற ப்ரோஸ் என்ன, நல்ல விஷயங்கள் என்ன, இதில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் என்ன, இதில் இருக்கிற யூனிக்கான எக்ஸ்பீரியன்சஸ் என்ன, இது எதனால வரலாம், யார் வரவே கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட உட்காந்து பேச போகிறோம். நாட் ஜஸ்ட் ப்ரொஃபஷன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட ஒரு நாள் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஹவுஸ் ஹஸ்பண்டோட ஒரு நாள் வச்சுக்கலாம், வயசானவங்களோட ஒரு ஏஜ்டு ஒரு 70+ இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி லைஃப் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளோட நம்ம பேசுறதுக்கு தான் இந்த ஷோ வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஹானா அண்ட் நீலமணி. ரிஹானா வந்து ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஷீ இஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அவங்களோட கதை வந்து கோடிக்கணக்கான பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்களோட கதையை கேட்க போகிறோம். இன்னொரு சைடு நீலமணி, சினிமாவில் பார்த்துருப்போம், கிராமத்துலேருந்து ஒரு பையன் எப்படியாவது ஃபேமிலியில் இருக்கிற கடன் அடைக்கணும்னு சொல்லி சிட்டிக்குள்ளே வந்து பயங்கரமாக ஹசில் பண்ணிட்டுருப்பாங்க. உண்மையிலே நீலமணியோட வாழ்க்கை கதை அதுதான். ஸோ 2 பேர்கிட்டையும் ஸ்விக்கியை பற்றி ஜொமேட்டோ பற்றி கேட்டுக்கிட்டது, அவங்க ஏன் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது, அதில் இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ் அவங்க 2 பேர் சொன்னது, சென்னையில் டெலிவர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஏரியா எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ஒஸ்ட் ஏரியா எது, எந்த சாப்பாடை எப்போ அதிகமாக வாங்குறாங்கங்கிறதுலேருந்து ஏகப்பட்ட இன்சைட்ஸ் எனக்கும் கிடச்சிச்சு. நீங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் அடியூ, லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சிட்டிசன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸோ இன்னைக்கு வந்து சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு நியூ ஷோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இது. வி ஹாவ் ரிஹானா ஃப்ரம் ஜொமேட்டோ அண்ட் நீலமணி ஃப்ரம் ஸ்விக்கி. ஸோ இதோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொசைட்டியில் பீப்புள் ஹூ ரன் த சொசைட்டின்னு யோசிக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, அடிக்கடி சீஃப் மினிஸ்டர் யோசிப்போம், ஆர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் யோசிப்போம், ஆர் செலிபிரிட்டிஸை யோசிப்போம். பட் அவங்கெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் சொசைட்டியே தவிர டெய்லி நம்மளோட வாழ்க்கை ஓடிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மள மாதிரி ஆட்கள் தான். ஸோ ரெகுலர் பீப்புள் வித் ரெகுலர் லைஃப்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறதுலே அசாதாரணமான கதைகளோட அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு ஏர்லியஸ்ட் மெமரி வந்து, நான் ஜோஹோவில் ஒன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டொமினோஸ் கடை இருக்கும். அங்கே போனப்போ அவங்க கிட்ட சும்மா பேசிட்டு இருப்பேன். அந்த பையன் வந்து எம்ஜி ஸ்குவாட் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு டைம் வந்து சொன்னாங்க, ஒரு ஃபுட் ஆர்டர் வந்தோடனே வேகமாக ரஷ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க வெளியே. அப்போ நான் கேட்டேன், என்ன ப்ரோ ஏன் இவ்வளோ வேகமாக போறீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ப்ரோ நான் வந்து அங்கே ஒரு பாலிசி இருக்குது, 30 மினிட்ஸ்க்கு மேலே லேட்டாக வந்தால் ஃப்ரீ டெலிவரின்னு. ஆப்போசிட்லேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் பணக்கார பசங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் லேட் ஆகிட்டு வந்துட்டாலே வந்து கூட நீ லேட்டாக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அந்த செக்யூரிட்டியிலேருந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் வேணும்னே டிலே பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து எனக்கு தான் பிரச்சனை ஆகும், அதனால நான் சீக்கிரமாக ரஷ் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு ஞாபகம் இருக்குது. அப்படி சொல்லி சண்டையெல்லாம் வந்திருக்கான், லைக் சட்டையெல்லாம் பிடிச்சிருக்காங்களா அவங்க தப்பே பண்ணாதப்போ. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர் வாட்எவர் ஏதாவது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் யூஸ் பண்ணுறோம். நினச்ச நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு வந்துடுது. பட் கொடுக்குறப்போ எனக்கு அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட கதை என்ன, அவங்களோட ஸ்டோரி என்ன, ஏன் அவங்க இதை பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ ஐ தாட் வி ஹாவ் ரிஹானா அண்ட் நீலமணி, அவங்ககிட்டே கேட்டு we are going to know about Swiggy and Zomato and their life as being in delivery. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 2 இயர்ஸாக அதில் இருக்கீங்க, நீங்கள் 3 இயர்ஸாக இருக்கீங்க, கரெக்டாக? நிறைய பேர்கிட்ட வந்து நான் சும்மா ஆஃபீஸில் என்ன உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின் கேட்குறப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்குறாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோவில் நம்ம அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 1 டேல எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் சராசரியாக? ஜொமேட்டோ பொறுத்தளவு 1 டேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் பண்ணுறாங்க, மார்னிங் எடுத்து நைட் வரைக்கும் பார்க்குறாங்கன்னா பர் டேக்கு 2K வரைக்கும் earn பண்ணலாம். 2K. பட் ஆனால் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக பண்ணுறாங்கன்னா 1000 rupees அசால்ட்டாக பண்ணலாம். 1000
அதாவது ப்ராஃபிட் நம்மளுக்கு வர கைக்கு வர்றது சொல்றீங்க, பெட்ரோல் நான் செலவு எல்லாம் போய், டோட்டலாவே சேர்த்து சொல்றேன். பெட்ரோல் செலவெல்லாம் போய். ஓ ஓகே பண்ணலாம். ஓகே. ஸ்விக்கிலையும் அப்படி தான். காலையில் நான் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நைட் ஒரு 11 o'clock வரையும் நம்ம ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 2K எடுக்கலாம். 2K ஆமாம். ஒரு நாளைக்கு. சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ஓட்டலாம். 1400. 1400 அதில் பெட்ரோல் எல்லாம் கழிச்சு போகிறதுக்கு ஒரு 800 900 நிற்கும். நீங்க கையில எவ்வளவு நிக்குங்கிறீங்க? சேம் 1000 rupees. அதாவது அவங்க ஏர்ன் பண்றதை பொறுத்து. இப்போ 2K ஏர்ன் பண்றாங்கன்னா 1500 கையில நிற்கும். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான். கிட்டத்தட்ட கையில வந்து ஒரு 1000 கிட்ட நிக்கும்னு வச்சுக்கலாமா? அப்போ வந்து ஒரு மாசத்துக்கு we can earn around 30,000. ஆனா வந்து அது சாட்டர்டே சண்டே எல்லாம் நம்ம லீவ் இல்லாம லீவே டெய்லி கிடையாது. லீவே இல்லாம போனா இப்போ லீவ் விட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம லீவ் எடுக்கிறோம், வீட்ல அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருக்கணும்ல. 4 நாள் லீவ் எடுப்பீங்களா? ம். நீங்க 4 நாள் எடுப்பீங்களா? நீங்க எடுக்க மாட்டீங்களா? பட் ஆனா எடுக்க மாட்டீங்களா? எடுக்க மாட்டோம். எடுக்க சண்டே முடியாது. தான் நீங்களும் எடுக்க மாட்டீங்களா? 30 நாள் ஓடுவீங்களா? ஆமா, சண்டே தான் சார் நல்லா ஓடும். இன்னொன்று என்னன்னா, நம்ம கண்டினியூவா இருந்தால் தான் ஆர்டர்ஸ் அடுத்தடுத்து வரும். ஒரு நாள் லீவ் போட்டாலும் நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது ஆர்டர்ஸே வராது. நம்ம போய் அங்க பிக்கப் ஆகி எப்படி சொல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் நிற்போம். பட் எல்லாரும் ஆர்டர் எடுத்துட்டு போவாங்க, நமக்கு மட்டும் வராது. சார் வீக்லி 1 days லீவ் எடுத்துக்கலாம். ஆனால் ஏன் அதை எடுக்க மாட்டோம்னா அந்த லீவ் போட்ட நாள் அன்றைக்கி ஆர்டர் நல்லா ஹெவியாக இருக்கும். அடுத்த நாள் வந்து டவுன் ஆயிரும். ஸோ நாங்கள் டார்கெட் முடிக்க முடியாது. ஸோ இன்சென்டிவ் வராது, ஓட்டுனதுக்கு ஒரு பிரோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ வீக்லி வந்து 10,000 எடுக்கிறோம்னா கண்டிப்பாக அதை ஏர்ன் பண்ண முடியாது. இன்சென்டிவோட சேர்த்து தான் நாங்கள் 10,000 எடுக்க முடியும். அப்படி அந்த இன்சென்டிவ் கட் ஆகிடுச்சுன்னா ஒரு 6 இல்லை 5 அவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் லீவ் எடுக்க பயம் இருக்கும். இன்றைக்கி லீவ் எடுத்துட்டோம்னா நாளைக்கு ஓட்ட முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே லீவ் போடாமே ஓடும். இப்போ வந்து பெட்ரோல் விலைலாம் ஏறுச்சுன்னா உங்களோட வருமானம் அடி வாங்கும், கரெக்டா? கண்டிப்பா. பட் எனக்கு பெட்ரோல் எனக்கு அந்த இது இல்லை. நான் பேட்டரி வெஹிக்கிள் தான் வச்சிருக்கேன். பேட்டரி வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க. 2K பட் ஓட்டணும்னா காமனா பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிற அதே இஷ்யூ தான். 2K ஓட்டினோம்னா 500 கண்டிப்பாக பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டிராஃபிக் டைமில் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக 2K நம்ம ஏர்ன் பண்ணுறதா 12 hours இல்லைன்னா 15 hours ஓட்டுற மாதிரி இருக்கும் 2Kக்கு. 12 மணி நேரம் 15 மணி நேரம் வண்டி ஓட்டுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேற என்ன பண்ணுவீங்க? மணி வந்து தேவையாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஓட்டினா தான் நமக்கு வீக்லி சேலரி வேறையா, கண்டிப்பாக ஓட்டினா தான் நம்ம இந்த வீக்லி வந்து நம்ம அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கனால அந்த நேரங்கள்லாம் பார்க்குறதில்ல, கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டு இருப்போம். சில டைமில் 2 மணி 3 மணி வரையும் ஓட்டுவோம் சார், அந்த டார்கெட்டுக்காக. நைட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் பண்றாங்கன்னா ஒரு 1 yearல எவ்வளோ earn பண்ண முடியும்? அவங்க நல்லா அதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றாங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்னா என்ன? பேசிக்கா உங்க கதையை கேட்டானா வந்து தூங்கக்கூடாது. அதுதான் சார். போக்கிரி படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாதிரி நான் தூங்க மாட்டேன்னு ஓடிட்டு இருக்கேன். ஆமா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டே இருக்காங்க. எவ்ரிடே இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா மந்த்லி 45 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலி நான் நம்பல, என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரோ தான் எனக்கு, அந்த தம்பி எனக்கு நான் நம்பல காட்டினாங்க. பாருங்கக்கா லாஸ்ட் மந்த் என்னோட சேலரி வந்து இவ்வளோதான் சொல்லிட்டு 45,000. ஸோ 30 to 40ங்கிறது நார்மல். அதுல இருந்து ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா போலாம். 50,000 ஏர்ன் பண்றாங்க. ஓகே, அதை விட ஒரு 20,000 ப்ளஸ் போலாம். என்னை பொறுத்தவரை கொஞ்சம் வெறித்தனமாக ஓட்டுவேன் சார். நான் அதிகபட்சம் போனது ஒரு 75 போயிருக்கேன் சார் ஒரு மாசத்துல. ஒரு மாதத்தில். நீங்க ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஜொமேட்டோல? நல்ல ஞாபகம் இருக்கு. How was that day? ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆசையோட ஆக்சுவலி வந்தேன். ஏன்னா என்னோட லைஃப்பை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஜாப்னு கிடைச்சது ஃபர்ஸ்ட் இதுதான். அதாவது வெளியே போய், ஏன்னா நிறைய இடத்துல கேட்கும் போது எனக்கு ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு உங்களால் ஒரு வேலை பண்ண முடியும்னு என்னை நம்பி என் கையில் இந்த ஒரு ஒர்க்கை கொடுத்த மாதிரி எனக்கு. ஸோ பண்ணும்போது ரொம்ப கனவோடு போய் ரொம்ப அப்படியே ட்ராப் ஆகி தான் வந்தேன். ஏன்னா பிஹேவியர்ஸ் அப்படி இருந்தது. ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், பீப்புள்ஸாக இருக்கட்டும், வாங்குறவங்களா இருக்கட்டும், ஒரு எல்லாருமே நல்ல விதமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களா. பட் அது எல்லாமே எனக்கு ஒரு மைண்ட் செட் வச்சு தான் போனேன், டார்கெட் பண்ணி. அந்த மாதிரி எனக்கு வந்து தம்ஸ் அப் காட்டி எனக்கு சேர் ஆஃப் பண்ணவங்களும் இருந்தாங்க. என்னோட ஒரு மாதிரி மேலே வர முடியாதா, வந்து கொடுக்க முடியாதா, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணவங்களும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எதிர்பார்த்து ஓகே நம்ம சம்பாதிச்சிடலாம், அம்பானி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தப்போ தான் அந்த ஒரு வாட்டி சிக்னல் மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டருக்கு எத்தனை வாட்டி கிராஸ் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்கிறது, அங்கே ஹோட்டலில் வெயிட் பண்ண வச்சாலும் கஸ்டமருக்கும் நம்ம தான் பதில் சொல்லணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், ரேட்டிங்ஸ், இது எல்லாமே இருக்கு. டே 1 உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்க. இட் வாஸ் நாட் a great day. ஆமாம். உங்களுக்கு சார் டே 1ல் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னை கிடையாது, நான் திருச்சி. அங்கேருந்து கொரோனா டைமுக்கு முன்னாடி தான் வந்தேன். நீங்கள் சென்னை தான். பட் நான் வெளியே வந்ததே ஜொமேட்டோ வச்சு தான். வீட்டை விட்டு வெளியே வந்ததா? ஆமாம், நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே ரூட் சைட் கற்றுக்கிட்டதுனால எல்லாமே ஜொமேட்டோ வச்சு தான். ஒன்றுமே தெரியாது. என் ஸ்ட்ரீட்டில் விற்றாலே என் வீடு எதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து என்னன்னா, நீங்கள் வந்து யுவர்
டிஃப்ரெண்ட்லி ஏபிள், ம் எனக்கு அதை வச்சு நிறைய கேட்க வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா அது வந்து எப்பவுமே எல்லாரும் அதை தான் பேசுவாங்கன்னு. பட் அதை தாண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கண்டிப்பா. அதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது அது ட்ரூ தானே, அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க தாராளமா கேட்கலாம். என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்கலாம். இல்லை, இதுதான் மெயினாக நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ வென் யூ ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அண்ட் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கில் இருக்கிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஒருத்தன் வந்து பை டிஃபால்ட் எதுக்கு மைண்ட் செட் ஆயிருப்பானா, யாராக இருந்தாலும் 3rd ஃப்ளோருக்கு வந்து கொடுப்பாங்கன்னு. கண்டிப்பாக அதானே நீங்கள் பண்ணுவீங்க. போய் இப்போ நீங்கள் வந்து அதை ஈஸியாக பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்னு நான் யோசித்தேன். அதான் அது நம்ம இது எல்லாமே தாண்டி தானே வரும். ஏன்னா புக் பண்ணுறவங்க எல்லாருமே கீழே இருக்கிறவங்க மட்டுமே பண்ணுவாங்க சொல்ல முடியாது. மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆர்டர்ஸ் தான் நிறைய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுப்போம். ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டாங்க. ஸோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் போகிறோம். அந்த டைமில் யாருமே இல்லை. ஸோ அந்த டெலிவரி பர்சன் கிட்டே இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க, உங்ககிட்டே நான் ஹெல்ப் கேட்குறேன் போது மேபி நீங்கள் டென்ஷனில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு மெஸ்ஸி நார்மலாகவே உங்களுக்கு அது கம்மியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்கிறது ஆல்ரெடி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது தான். ஏன்னா 2 வே ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒருத்தங்க குட்டு ஒருத்தங்க பேடு. ஓகே. உங்களுக்கு டே 1 எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொன்ன திருச்சி திருச்சியிலேருந்து வரையில் இங்கே வந்து ஒரு இந்த ஜாப் கிடைக்கல, ஒரு பெரிய ஜாப் மாதிரி தான் தோணுச்சு. அங்கே உள்ள ஏர்ன் பண்ண மணிக்கு இங்கே உள்ள நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே என்ன பண்ணிருந்தீங்க? அங்கே அந்த கொரோனா டைமில் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த காங்கிரீட் வேலை இது மாதிரி வேலை தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக இங்கே வந்ததான் நான் ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது ஒன் பைக்கு கொஞ்சம் மணிலாம் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வேலை கிடச்சதுக்கு. அந்த ஃபஸ்ட் டைம் டே வந்ததுனால அந்த டிராஃபிக், இந்த மேப் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ படிச்சிருக்கேன். பி நானும் பி தான் படிச்சிருக்கேன். பிஇயில் என்ன படிச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் மெக்கானிக்கல். நான் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணேன். பட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு அதில் எதுவும் ட்ரை பண்ணலையா? இல்லை சார், நான் அதில் போகவே இல்லை. அதான் சொன்னேன்ல, அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன், அந்த டெய்லி அந்த வீக்லி கட்டணும், மந்த்லி கட்டணும், இஎம்ஐ கட்டணுன்றதுனால வீட்டில் வந்து கஷ்டம். அதனால் அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் தான். அந்த கஷ்டத்தை போக்குறது. இஎம்ஐ எப்படி அங்கே வந்து லோன் ஏதாவது போட்டு எடுத்தாங்களா இல்லை கிரெடிட் கார்டா? ஊரில் வந்து அந்த சீட்டுன்னு சொல்லுவாங்க சார். ஆமாம், சீட்டு போட்டு எடுப்பாங்க. ஆமாம். அந்த பணமாக எடுக்கும்போது அப்பா ஒரு ஆள் தான், நாங்கள் 4 பேர். சரி, அவர் எப்படியோ சமாளித்து கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் தலையெடுத்ததுக்கப்புறம் சரி நான் வேலைக்கு தான் போகலான் இருந்தேன். அந்த 1 மந்த்துக்கு யார் பார்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே அப்படியே வந்து இப்போ 5 வருஷம் ஆகிப்போச்சு. இதில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் தோணிருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒன்று ஏதோ சாதிக்கணும்னு தோணுது. பிஸ்னஸ் ரீதியாக அது மாதிரி யார்ட்டையும் கை கட்டி வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு. அதில் ஆரம்பித்தது தான் அந்த வாட்டர் கேன் சப்ளை. இந்த மேப்லாம் யூஸ் பண்ணி திருச்சி கிட்ட போய் திருச்சி தூரங்குறிச்சி சார். தூரங்குறிச்சி சின்ன கிராமம், சவக்காடுன்ற ஒரு ஊர். அங்கே மேப்லாம் யூஸ் பண்ணதில்லை. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அந்த ரோடு கிராசிங்கு இதெல்லாம் நிறைய தடவை வண்டியில் தான் கீழே விழுந்திருக்கும். சிக்னல் கிராசிங் டக்குன்னு சிக்னல் எங்கே இருக்குன்னு தெரியாது நமக்கு. இங்கே கீழேலாம் விழுந்திருக்கும். அந்த ஃபஸ்ட் நாள் இந்த வண்டி ஓட்டுறது தான் சார். வண்டி ஓட்டுறது இந்த அப்பார்ட்மெண்ட் மேப் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. மற்றபடி ஏர்னிங்லாம் ஓகே. நம்ம அங்கேருந்துக்கு இது கொஞ்சம் டே 1 அதனால அப்படி போயிடுச்சு. உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இது வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது என் மைண்டில் இத்தனை நாள் கழிச்சு என் மைண்டில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குன்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு அந்த மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு பேடாக தான் நிறைய கிடைச்சிது. குட்டாக நீங்கள் எதுவுமே யோசிக்கிற மாதிரி உடனே வரலையா? அப்படி எதுவுமே எனக்கு நடக்கல. மேபி அவருக்கு நடந்திருக்கான்னு தெரியல, எனக்கு நடக்கல. உங்களை பார்த்ததுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க வந்து மேபி தே கேவ் யூ சம் வாட்டர் ஆர் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது நான் குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டேன். நிறைய பீப்புளை கடந்து வரும்போது அது ஒரு பேசிக் யோசிக்கிறீங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நானும் அதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஓகே அந்த மாதிரி இருப்பாங்க. பட் எப்போவுமே அந்த மாதிரி வரமாட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதோட ஓகே. பட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குட்டி தான். ஓகே, நான் அதுக்கு வரேன். பட் உங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜொமேட்டோ ஜாயின் பண்ணி 1 மந்த்தில் ரகு போல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. ஒரு மதியம் டைமில் நான் ஒரு 7 சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். டி நகர் தான். டி நகர் தாமோதர் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கீதான்ற ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணாங்க. சாப்பாடு 4 சாப்பாடு பேர் மறக்க முடியல. குட்னு சரி சாப்பாடு நான் பசி சரியான கல்லாம் உள்ளே போயிடுச்சு. சரி சாப்பாடில் டார்கெட் வரீங்களா? நான் சாப்பிடவே மாட்டேன் எப்போதுமே. அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு டார்கெட் யார் கொடுப்பாங்க? டார்கெட் ஜொமேட்டோ தான் கொடுப்பாங்க. ஓகே, ஜொமேட்டோ ஸ்விக்கி இது மாதிரி கொடுப்பாங்க. இவ்வளோ நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இவ்வளோ ரூபான்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அதை மீட் பண்ண முடியலன்னா நம்ம ஓட்டின அமௌண்ட் மட்டும் தான். இன்சென்டிவ் எதுவுமே வராது. ஓ, இன்சென்டிவ்க்கு நீங்கள் இவ்வளோ அட்டெண்ட் பண்ணணும். இன்சென்டிவ் இருக்குது, வீக்லி இன்சென்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அது எதுவுமே கிடைக்காது.
ஆனால் பஸ்ஸில் போகும்போது அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த சாப்பாடை எனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சாங்க. அங்கேயே உட்கார வச்சு, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு. பஸ்ஸில் இல்லை, வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில். உங்க வீட்டில் சாப்பாடு 7 சாப்பாடு கொடுக்குறேன். சங்கீதாலேருந்து ஆர்டர் பண்ணி கீதான்ற பொண்ணுக்கு கொண்டு போகிறேன். அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க, வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னுமே மறக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம எப்பயாவது வாழ்க்கையில் பெரிய ஆளானோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்யணும். ஏதாவது எங்கே இருக்கணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு சம்திங், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும். சீரியஸாக கீதா இஸ் ஆசம். செம விஷயங்க. அப்புறம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் குவாரண்ட் டைமில் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்காங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரி அலோவ் பண்ணாங்க. நான் ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நைட் ஃபுல்லாக ஓட்டுவேன். அமௌண்ட் தேவையாதுன்றனால நானும் என் ஃப்ரெண்டும் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டினேன். போய் 2 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வந்தேன். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 1 வீக் ஓட்டவும் உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. என் மச்சான் நான் போய் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேக்கம் போட்டு வந்துட்டேன். ஸோ நான் டயர்டு, நான் ஓட்டின டயர்டு. ஸோ அவங்க நினச்சிட்டாங்க இந்த கொரோனா டைம்ன்றனால இது கொரோனாவே இருக்குமோன்ட்டு யாருமே தூக்கலை. என் மச்சான் ஒரு ஆள் தான் தூக்கிட்டு வந்து என்னை வீட்டில் வச்சான். சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க, யாருமே தொடலை. சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தட்டோட கீழே வந்துட்டேன். யாருமே இங்கே ஆழ்வார்பேட்டை தான் சார். ஆழ்வார்பேட்டை அந்த கிரவுண்டு ஒன்று இருக்குது, ஆரியபுரம் கிரவுண்டு. அந்த கிரவுண்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஹோட்டல். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே வந்தோன்னே என் மச்சான் தான் ஹெல்ப் பண்ணலாம். எந்த வருஷம் இது? 2020 தான் சார். நீங்கள் எத்தனை வருஷம் அதில் இருக்கீங்க? 3 வருஷம். நீங்கள் சரி சார், ஆக்சுவலி நான் சார் இல்லை, தயவு செஞ்சு மதன், ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு சார் எல்லாம் விட்டுருங்க. நாம 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசுகிறோம், அதான் இதோட ஐடியா, ஓகேவா? ஸ்விக்கியில் 3 வருஷம் சார், ஜொமேட்டோவில் 2 வருஷம். மதன் ஓகே. நீங்கள் ஸ்விக்கியில் 3 வருஷம், ஜொமேட்டோவில் 2 வருஷம். ஸோ மொத்தம் 5 வருஷம். 2020 தான் சென்னை வந்தீங்களா? 2019 வந்துட்டேன். இவங்க எத்தனை வருஷத்துல இருந்திருக்காங்கிற கணக்கு தெரியாத அளவுக்கு இவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஸோ 2019 நீங்க இங்க இருக்கீங்க. கோவிடுக்கு வீட்டுக்கு போல, கோவிடுக்கு நீங்க இங்கதான் இருக்கீங்க. இங்க இருந்து நீங்க அந்த லாக்டவுன் டயத்துல நீங்க மயங்கி விழுந்தப்போ யாரும் தூக்காம இருந்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு மனசு கஷ்டமாயிருச்சு. இவன் இல்லைன்னா இவன் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் போகல, வீடு கஷ்டம், நான் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு என் கூட இருந்தான். நான் இருக்கனால இருந்தான். அந்த இது ரொம்ப மைண்டில் இன்னும் இருக்கும். கடைசியில் யாருமே தூக்கலையே அப்படின்ற மாதிரி. அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ மச்சான் எங்கே இருந்தாங்க? மச்சானும் ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்டு அவங்களுக்கு கிட்ட இருந்திருக்காங்க. அப்போ நல்ல வேலைக்கு அவன் நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே விழுந்துட்டேன். ஓகே, தட்ஸ் டஃப். உங்களுக்கு இருந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் இருந்திருக்கு? நீங்கள் எனக்கு நான் ஒரு ஃபுட்டு ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா நார்மல் இவங்கள மாதிரி நார்மல் பர்சன்ஸ் உள்ளே விட்டுருவாங்க. நீங்கள் போங்க, போய் கொடுங்க, இல்லைனா பார்க்கிங்கில் பைக்கில் விட்டுட்டு நடந்து போய் மேலே போய் கொடுங்க அப்படின்னு. பட் என்கிட்ட இருக்கிறது வீல் சேர் கம் மோட்டர் பைக்கா. எங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் போகிறதா இருந்தால் அந்த பைக்கிலோட உள்ளே போகணும் அப்படின்றதால எங்களை கேட்லேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு செக்யூரிட்டி அங்கேயே இல்லை, நம்ம வண்டியோட உள்ளே போகக்கூடாது, நீங்கள் வெளியவே நின்று கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் கால் பண்ணுற கஸ்டமருக்கு ஆக்சுவலி அவங்க லேடிஸ் தான் எடுத்து பேசிட்டு அந்த மாதிரின்னா உடனே அவங்க பயங்கரமாக எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல, பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க. என்னது மேலே கொடுக்க முடியாது, அதெல்லாம் தெரியும், எனக்கு மேலே பார்சல் வேணும். இல்லை மேம், நான் அந்த மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன், ஸோ வீல் சேர் கம் மோட்டர் பைக்கில் வந்திருக்கேன், என்னால் மேலே வர முடியாது. அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை, மேலே கொடுக்க முடியலன்னா உங்களெல்லாம் யார் வேலைக்கு சேர்த்தாங்க, இதுதான் அவங்க கேட்டது. அப்புறம் எதுக்கு நீங்களாம் இந்த ஒர்க் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்குக்கு எதுக்கு எங்கள் உயிரை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் ஆக்சுவலி உங்களை கீழே வர சொல்லலை மேம். உங்கள் அப்பார்ட்மெண்ட் அது அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் ஃப்ளோர் எது, உங்கள் பிளாக் நம்பர், இதை சொல்லுங்கள், நான் செக்யூரிட்டி கிட்ட சார்கிட்ட கொடுக்குறேன்னு தான் நான் சொன்னேன். அவருக்கு கத்துறதுல நான் என்ன சொல்கிறதுன்றது அவங்களுக்கு கேட்கல. ஸோ கத்திட்டே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பார்சலை மேலே கொடு, இல்லைனா நீ எடுத்துகிட்டு போ, காசை ஹப்பில் கொடுத்து ரீஃபண்ட் பண்ண சொல்ல, இதுதான் அவங்க சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பிளாக் நம்பர் எனக்கு தெரியாது, அந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு. ஆமாம், அவங்களோட இவங்க பண்ண பதட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், டபுள் சைடு ஸ்லைட் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்லைட் கொடுத்ததுல அவங்க நேம் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. அதாவது நான் ஃபுட்டு கொடுக்காமையே ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஓகே ஆகிடுச்சு. அதுக்கு வேற என்கிட்ட பார்சலே கொடுக்கல, எப்படி நீ பார்சல் கொடுத்த? இல்லை மேம், அது டபுள் வாட்டி நான் கிளிக் பண்ணிட்டேன், அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா செக்யூரிட்டி என்னை நிற்க விடல, அந்த கேட் கிட்ட கூட நிற்க விடல. இந்த பக்கம் போமா, அந்த பக்கம் போமா, கார் வரும், இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சமக்கத்து. அதில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பிளாக் மட்டும் சொல்லுங்கன்னா சொல்லவே இல்லை. லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி. அது என்னென்னா, நான் ஜாயின் பண்ண புதுசு,
எப்படி ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா பழைய ஓல்டு கஸ்டமர் எப்படி எடுக்கிறது அது கூட எனக்கு தெரியாது ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் அந்த வாசல்லே நான் சர்ச் பண்ணி ஒரு வழியாக அந்த பேரை மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி இந்த பேர் இருக்கு, எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு ஓகே அப்போ இந்த பிளாக் தான் ஏ பிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு. ஸோ எனக்கு என்னன்னா என்ன ஒர்க் பார்க்கணும் அப்படின்னது நாங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்களா இதுக்கு இந்த வேலைக்கு வரீங்க, உங்களெல்லாம் யார் சேர்த்தாங்கன்றது ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் இன்ன வரைக்கும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் போகும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மாதிரி எனக்கு ஒன்று புரியல என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து என்ட்ரானவனா அப்பார்ட்மெண்ட் இல்லை, என்ட்ரானா அது இருக்குது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு பிளாக் வச்சிருக்காங்க, அங்கே இருக்கிறவங்களும் ஆர்டர் பண்ணுறாங்க. எனக்கு உண்மையிலே இருக்கிற ஒரு டவுட், ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கலாம், மேபி அவங்க ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம் செக்யூரிட்டி. இல்லை அன்னோன் பர்சன் உள்ள வரக்கூடாது, அதுதான் அது ஓகே எழுதிட்டு தான் போகணும். எழுதிட்டு போறீங்க என்ன நேம் அப்படின்னு எழுதிட்டு தான் போகணும். அன்னோன் பர்சன் உள்ள அலோட் கிடையாது. அன்னோன் பர்சன் நடந்து வந்தா என்ன, வண்டியில வந்தா என்ன, எனிவே அதுக்கப்புறம் நடந்து போக விடுறாங்கல்ல, அப்போ வண்டியில போனா என்ன, ஏன் அந்த வெயில்ல அப்படி நடக்க விடணும்? சில நேரம் செக்யூரிட்டி வந்து சண்டை போடுவாங்க சார். அது வந்து உண்மையாலுமே அது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கொடுத்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்றது. ஆமா, செக்யூரிட்டி நம்ம ரொம்ப ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மேலே அவனாவது ஒருத்தன் வந்து மிதிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் உள்ள விட்டானா அவனை 4 பேர் கத்துறதுக்கு ஆள் ஆமா, இருக்காங்க. சோ அவங்க மேலேயும் எனக்கு புரியுது. ஆனா ஏன் இதை பண்றாங்கன்னு எதுக்காவது பதில் கிடைச்சிருக்கா? ஏன் இப்படி ஒருத்தங்க சொல்ல போறாங்க, ஏன் ஒருத்தங்க நடந்து வரணும்னு ஏன் சொல்றாங்க? என்னோட கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள். ஒருத்தங்க உள்ள வந்துட்டு எனிவே வீட்டுக்கு வந்து கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வீட்டுக்கு கீழே வரைக்கும் வண்டியில வந்தாதான் என்ன பிரச்சனை, ஏன் அது வேணாங்கிறாங்க? இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர்னா, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நார்மலா இருக்கிறவங்களா இருக்கட்டும், மோஸ்ட்லி டெலிவரி பர்சன்ஸை மதிக்கிறது கிடையாது. அவங்க செய்கிற தொழிலையும் சரி ஒர்க்கையும் சரி மதிக்கிறதே கிடையாது, அவங்கள மனுஷங்களாவே மதிக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க உள்ள வரக்கூடாது, அவங்க வண்டி உள்ள வரக்கூடாதுன்னு அவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க. இது வந்து ப்ராபப்ளி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் செக்ரட்டரிஸாக இருப்பீங்க, ஒரு சம்வேர் ஒரு இடத்துல நிறைய பவர்ஃபுல்லான பீப்புள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களாம் இதை பார்ப்பீங்க. ஸோ ஒரு பேசிக்கான டவுட் எனக்கு உண்மையிலே, ஒருத்தங்களை நீங்கள் எனிவே நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு விடுறீங்க. யாருமே எனக்கு வேணாம் நீங்கள் எல்லாமே கேட்டில் கொடுங்க நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்லாம் யாரும் எனக்கு சொல்கிறதில்ல. எவ்ரி ஒன் ஒன்ஸ் ஃபுட் அட் தேர் டோர். அப்போ வந்து அவங்கள உள்ள நடக்க விடுறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்வேஸ் லெட் த பர்சன் கம் இன் வெஹிக்கிள். எனக்கு வந்து அதில் என்ன மாறப்போகுதுன்னு தெரில, அதே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க, எல்லா சிசிடிவியும் இருக்க தான் செய்யுது. ஏன் நடந்து வரணும்? அவங்க வந்து வந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி, கரெக்டாக? அது எனக்கு உண்மையிலே இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதனால நான் இதை எடுத்து முன் வச்சிட்டேன். இந்த பிளிங்கிட், செப்டோ, அப்புறம் வந்து இந்த ரேபிடோ, இதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க? ட்ரை பண்ணியிருக்கேன் சார். ட்ரை பண்ணியிருக்கீங்க? ரேபிடோ ஓட்டுவேன், யூபர் ஓட்டுவேன், எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ ஏன் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வரீங்க? சார் என்ன சார், வண்டி தேய்மானம் சார். ரேபிடோலாம் வண்டி தேய்மானம், பின்னாடி ஆள் இருப்பாங்க, டயர் தேய்மானம், இன்ஜின் தேய்மானம், வண்டி சீஸே ஆயிடுச்சு. நான் இது ஜொமேட்டோ ஓட்டினா தான் ரொம்ப டயர்டாக இருக்குது வைக்கிட்டு ரேபிடோ போனேன். பட் கையிலே வரும் அமௌண்ட்டு, இது வீக்லி அமௌண்ட், அது கையிலே வரச்சு. கையிலே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா டெய்லியும் கையில் வரதுனால செலவும் ஆயிரும், ப்ளஸ் வண்டி தேய்மானம் ரொம்ப ஆயிரும், வண்டி அடி ஆகிரும். வாரத்துக்கு ஒரு தடவை வண்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது அப்பப்போ ட்ரை பண்ணிக்கிறது. அதுவும் பண்ணுறீங்க? அதுவும் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஏன் செப்டோ இந்த பிளிங்கிட்லாம் எடுக்கல அப்படின்னா, ஃபுட்டு வந்து வெயிட் கம்மி, பட் இது வந்து க்ரோசரிஸ் வரும். ஸோ அது வெயிட்டாக போட்டாங்கன்னா என்னால் கேரி பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஹெவியாக ஒன்று கொண்டு வராங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் ஏதாவது இருக்கும்? நான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஐ தாட் ஓகே இது ஹெவியாக இருக்குது, அப்போ இவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். எல்லா ஆர்டரும் போல அதுவும் அவங்களுக்கு ஒரு ஆர்டர். அது வந்து டசன்ட் மேக் சென்ஸுங்க. ஏங்க அந்த இப்போ ஜெப்டோவோ ஸ்விக்கியோ ஆர்டர் பண்ணுறப்போ சர்ச் ப்ரைஸிங்னு ஒன்று வைக்கிறாங்க. ஆமாம், அது பீக் டயத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா காசு கஸ்டமர் கிட்ட வாங்குறாங்க. அப்போ அது உங்ககிட்ட வரணும்ல சார்? பீக் டைமில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே அது வரும். ஆனா அது வெயிட்டை வச்சு கஷ்டத்தை வச்சு இருக்காது சார். அதிகலாம் இல்ல, சொல்ல பாருங்க 10 ரூபாய் 12 15 அது மாதிரி தான் கொடுப்பாங்க. அவ்வளவு பெரிய மனசு. உங்கள்ட்ட அதிகம் வாங்குவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் மிச்சத்தை கொடுப்பாங்க, அவ்வளோதான். 10 ரூபா சார். அதுவும் சார் அந்த பீக் டைமில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் போடுவாங்க, ஒரு 3 ஆர்டர் தான் பார்க்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர் பண்ணுவாங்க, அவன் கஷ்டப்பட்டு இருந்தால் காசு நிறையா வாங்கிக்குவாங்க. நாங்கள் பீக்கில் பார்க்குறது ஒரு 3 ஆர்டர் தான். அந்த பீக் டைமில் 2 ஹவரில் எவ்வளோ ஆர்டர் வரும், அது அந்த பீக் டைம் மட்டும் தான் எங்களுக்கு அந்த இது வரும், சர்ஜ் வரும். நீங்கள் இப்போ டெலிவர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து 2 வீலரில் தான் போகணுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் இல்லை, கார்லேயும் போய் கொடுக்கணும். காரில் போனால் எப்போ சார் போகிறது? டிராஃபிக் இல்லை கேட்குறேன், அப்படி கொடுக்கணும்னா கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அது நம்மளோட. ஒருத்தங்க பஸ்ஸில் கொண்டு போய் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அப்படியே டைம் ஆயிடும் சார். இல்ல அது புரியுது. ஆனா ஒருத்தங்க கொண்டு போய் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதுல வேணாலும் சார் நடந்து போய் அவங்கள பொறுத்தளவு அந்த போய் டெலிவர் ஆகும். அது எப்படினாலும் நீங்க போய்க்கோங்க. அதுக்கு டைம் லிமிட் இருக்கா? ஆமா சார். ஒருவேளை டைம் லிமிட் தாண்டிடுச்சுனா திட்டுவாங்க, இல்ல எடுத்துட்டு போங்க சார். ப்ராப்ளம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதை கொண்டு மறுபடியும் ஹோட்டலில் தேவையில்லாம கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது ஒரு பிரச்சனை.
அது சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆப்ல கொஸ்டின் கேட்பாங்க, சார் ஏன் நம்மளை late பொறுத்தளவு ஆச்சு? அந்த டைமிங்க்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் மைண்ட் செட் இருக்கும். அதை பொறுமையாக அப்படி பண்ணாதான் சார் அடுத்த ஆர்டரே போடுவாங்க. டைம்லயே டெலிவரி பண்ணாதான் அடுத்த ஆர்டர் போடுவாங்க. நம்ம லேட்டா கொண்டு போய் கொடுக்குறோம்னா ஆர்டர் போட மாட்டாங்க. ஏன் நீங்க வந்து ஜொமேட்டோல இருக்கீங்க, ஸ்விக்கில இல்ல? இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து ஆஃபரா வந்தது, எனக்கு ஒரு ஜாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரா வந்தது ஜொமேட்டோ தான். ஓகே. என்கிட்ட வெஹிக்கிள் கிடையாது. எனக்கு வீல் சேர் இருக்க மோட்டர் பைக்கை எங்களுக்குன்னு வந்து ஆக்சுவலி இந்த வெஹிக்கிளோட ரேட்டே வந்து 1 lakh. ஸோ எங்களுக்கு வெஹிக்கிளும் கொடுத்து, எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வெஹிக்கிளும் கொடுத்து ஜாப் ஆஃபரும் கொடுத்தது ஜொமேட்டோ தான். ஸோ Okay. அதனால நான் ஓ, ஜொமேட்டோ. ஜொமேட்டோல இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆமா, அதே மாதிரி நம்ம ஏன் ஜொமேட்டோல மட்டும் இருக்கணும், ஸ்விக்கியும் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஸ்விக்கிலையும் ஜாயின் பண்ணேன். பட் என்ன ஸ்விக்கியில் காம்ப்ளிகேட்டட்னா, ஜொமேட்டோவை பொறுத்தளவு ரெஸ்டாரண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் இருக்கும், கஸ்டமர் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸ்விக்கியை பொறுத்தளவு ரெஸ்டாரண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்காது. நம்ம போய் அங்க அந்த எதுல இடத்துல கான்டாக்ட் நம்பர் இருக்காது? ஸ்விக்கியில் ஓகே. அந்த இடத்துல போய் நம்ம ரீச் ஆகிட்டு உள்ள நார்மல் பர்சன்ஸ் உள்ள நடந்து போய் அந்த ஹப்ல வாங்கிப்பாங்க. இங்கே ரோடு இருக்கும், ஹப் அவ்வளோ லாங்கில் இருக்கும், ரோடு தாண்டி போய் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் ரெஸ்டாரண்ட்டுக்கே கால் பண்ண முடியலன்னா இப்போ எப்படி நான் பார்சல் எடுத்துகிட்டு வந்து வெளியே கொடுக்க சொல்லுவேன்? நான் போகிற எல்லா இடத்துலையும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து நிற்க மாட்டாங்க. சில இடத்துல இருப்பாங்க, சில இடத்துல இருக்க மாட்டாங்க, சில பேர் உள்ளே ஓ, இருப்பாங்க. ஸோ ஹோட்டல் சொல்றீங்க, நீங்க போய் நின்னுட்டு அங்க நம்பர் இருக்காது. அவங்கள ஸோ நீங்க கான்டாக்ட் வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலி எங்களுக்கு ஆப்ல காட்டும், நீங்க வந்து இந்த கஸ்டமர், அதாவது ஒன்னா தான் காட்டும். ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போறோம்னா ரெஸ்டாரண்டோட லொகேஷன், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அது வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு போகும்போது அவங்களுடைய பிளேஸ், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் காட்டும். பட் ஸ்விக்கியில மட்டும் நான் 1 இயருக்கு முன்னாடி எடுத்தேன், இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. 1 இயருக்கு முன்னாடி நான் ஜொமேட்டோ ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஸ்விக்கியும் பார்ட் டைமில் பண்ணலாம், ஜொமேட்டோ வராத போது ஸ்விக்கி எடுக்கலாம், எதுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணணும்னு எடுக்கும்போது எனக்கு வெறும் லொக்கேஷன் மட்டும் தான் காட்டுதே தவிர கான்டாக்ட் பர்சன். இப்போ கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, ஸ்விக்கியில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வராது, ரெஸ்டாரண்ட்டோட கான்டாக்ட் நம்பர் வராதுன்றாங்க. அப்போ நான் எப்படி பார்சல் எடுப்பேன்? ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஜொமேட்டோலே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஓகே. அங்க போய் நீங்க கால் பண்ணுவீங்க, உங்க ஃபுட் வெளிய வந்து food கொடுப்பாங்க, நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு எடுத்துட்டு போய் அங்க கொடுப்பீங்க. ஆமா. ஓகே. ஸ்விக்கி வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும், ஓகே. பக்கத்தில் போடுவாங்க. ஜொமேட்டோ அப்படின்னா லாங் அடிப்பாங்க. ஸோ என்ன இப்படிலாம் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து 12 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அடிப்பாங்க. அவங்க திரும்பி ஜோனுக்குள்ள வர மூலியமாக அவங்க டார்கெட் முடிக்க முடியாது. ஓகே. ஆனால் ஸ்விக்கி அப்படி கிடையாது, பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இது மாதிரி போடுவாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ஓகே. ஒருத்தங்க ஜொமேட்டோல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அவங்க கிட்ட ஒரு 500 இருந்தா போதும். ஓகே. ஆக்சுவலி டோட்டல் அமௌண்ட் பே பண்ணணும்னா 1500 ஆகும். பட் அவங்க கிட்ட இப்போதைக்கு ஒரு 500 இருந்தாலே போதும், ஜொமேட்டோல ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெலிவரி வர ஆரம்பிச்சிடும். ஆமா. ஸ்விக்கில ஜாயின் அப்படி தான் 600 இருந்தால் கரெக்டாக ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இங்கே வந்து நுங்கம்பக்கத்தில் இருக்குது, நம்ம போய் நேராக போய் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஆன்லைன்லேயே பண்ணி ட்ரைனிங் முடிச்சுட்டு டிஷர்ட் பேக் வாங்குறதுக்கு மட்டும் ஆஃபீஸ் கண்டிப்பாக போய் ஆகணும். 600 இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லேருந்து அப்படியே ரூடி கனெக்ட். ஜொமேட்டோல வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க, பேக் பேக்கும் டிஷர்ட்டும் வீட்டுக்கே வந்துடும். ஓ, அப்படி ஒரு காம்படிஷன் பார்த்தீங்களா? ஓகே. சென்னையில் தான் 2 பேரும் இப்போ டெலிவர் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஸோ சென்னையில் டெலிவர் பண்ணுறதுக்கு ஒஸ்ட் இடம் இது OMR பெருங்குடி சொல்வேன். OMR பெருங்குடி. அங்கே தானே ஃபுல்லாக ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க. அதாவது ஐடி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, பட் நமக்கு எல்லா ஆர்டர்ஸுமே வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் கிட்ட வராது. ஓகே. என்னன்னா பெருங்குடியில வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒரு ஏரியா இருக்கு. ஆக்சுவலி அங்க ரோடே கிடையாது, அது ரோடுன்னு கூட சொல்ல முடியாது. ஓகே. அதுல வந்து என்னோட வெஹிக்கிள்ல போறது எனக்கு எப்படி இருக்குன்னா, ராஜஸ்தான்ல பாலைவனத்து மேல போட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, என் வண்டியில எனக்கு அப்படிதான் இருக்கும். இது மெட்ரோனால அப்படி இருக்கா இல்லை எப்பவுமே அப்படி? இல்ல அங்க ரோடே கிடையாது, ரோடே கிடையாது. OMR சைடு தான் மெட்ரோ இப்போ வந்து அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. இது ஈசிஆர் சைடு. இல்ல இது OMRக்கு அடுத்து போனீங்கன்னா தான் பெருங்குடி. பாத்தீங்களா, எனக்கு சென்னையில இப்போ எனக்கு தெரியல எங்க OMR இருக்குது, எங்க ஆக்சுவலி பெருங்குடி. எனக்கும் தெரியாது. சரி, ஓகே. இது பெருங்குடி ஏரியா வந்து ஆமா, நிறைய ரொம்ப ரோடே மோசம். இல்லாம இருக்கு. தயவு செஞ்சு பெருங்குடி மக்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்க ரோடு போடுறதுக்கு என்ன பண்ணும்? ஐ மீன் MLAs MPs whoever it is. கண்டிப்பா தயவு செஞ்சு ரோடு போட்டுருங்க. ஏன்னா சுத்தமா அது ஆக்சுவலி ரோடே கிடையாது, ஏதோ உடைச்சு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல எதுவும் நடக்கல, சும்மா அப்படி ஆனா கிடக்குது. அங்க சுத்தி ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான், ஃபுல்லா கம்பெனிஸ் தான் அங்க இருக்கு. இந்த பேர் பார்ட்ஸ் சோ மேபி அந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறப்போ அந்த ஹெவி அந்த லாரி அது போறப்போ ரோடு அதுக்கேத்த மாதிரி அங்க ரோடு போடணும், நார்மல் ரோடு அங்க போடக்கூடாது. மேபி அந்த கன்சர்ன்ஸா இருக்கலாம். கண்டிப்பா. ஐ ஹோப் இட்ஸ் அட்ரஸ்ட். உங்களுக்கு ப்ரோ என்னை பொறுத்தவரை வந்து சவுகார்பேட்டை சார். சவுகார்பேட்டை. ஐயோ, உள்ள போனோம்னா கூட்டத்தில் ஒரு ஆள் மாட்டின மாதிரி இருக்கும். ஒரு ஆள் இப்படி வருவான், இந்தியா ஜகஜகன்னு இருக்கும். அதுக்குள்ள அங்கே ஆர்டர் வந்தால் எடுக்க மாட்டேன். அங்கே உள்ளே போயிட்டோம்னா திரும்பி வரதுக்கு அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு அந்த இது மார்க்கெட் உள்ள சைடில் சவுகார்பேட்டை. நீங்க அங்க வண்டியில போக கூடாது, அங்க நிறுத்திட்டு நடந்து போகணும். இருந்தாலும் வண்டி விட்டு போனோம்னா வண்டி யாராவது எடுத்துட்டு, ஏன்னா இடம் பத்தாது அங்கே. அந்த ஒரு கைவண்டி மாதிரி வருவாங்க, ரிக்ஷா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா அது ஓட்டுவாங்க, வண்டி வரும், பைக் வரும், மக்கள் கூட்டம் எனி டைம் வந்துகிட்டே இருக்கும். சார் இங்கே பைக்லேயும் போக முடியாது, நடந்து போக முடியாது, ஒரு பக்கம் இங்கிட்டு விட்டு போனோம்னா இங்கிட்டு சண்டைக்கு வருவாங்க, ஏன்டா அங்கே போகணுன்னு ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அங்கே போகவே மாட்டாங்க, அந்த டைமிங் ஆயிரும். அதனால் ஆமாம், நீங்கள் மறுபடியும் நீங்கள் டார்கெட் வச்சு ஓடிட்டு இருக்கப்போ அட்டைன் பண்ண எப்போதுமே டிராஃபிக் வந்து மக்கள் ஜேஜேன்னு இருப்பாங்க சார். அது வந்து இங்கே போகிறதுக்கு திருவிழாக்குள்ளே போன மாதிரி பிடிச்ச இடமும் டெலிவரி எடுத்தனா பிடிக்காத இடமா ஆயிடும் சார். பிடிச்ச இடமும் டெலிவரி எடுத்தா பிடிக்காது. நீங்க சொல்றீங்களா பிடிச்ச இடம், அங்க வண்டியில போனீங்க, நீங்க ஒரு பார்சல் டெலிவரி ஆக்சுவலி நீங்க ஹப்ல கூட வாங்க வேண்டாம், கஸ்டமர் பிளேஸ்ல மட்டும் நீங்க ஹப்னா எதை சொல்றீங்க? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே. நீங்க அங்க நாங்கெல்லாம் வந்து பாமர மக்கள், எங்களுக்கு ஹோட்டல்னு சொன்னாதான் புரியும், அது உங்களோட டேர்ம்ஸ். நீங்க வந்து இந்த டாக்டர்ஸ் கிட்ட பேசுறப்ப திடீர்னு பயங்கரமா ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு புரியாதே அந்த மாதிரி. இது சரி, ஓகே, ஹோட்டல். சோ ரெஸ்டாரண்ட் கூட வாங்க வேண்டாம், ஜஸ்ட் நாங்க வாங்கி தரோம், உள்ள போய் கஸ்டமர் பிளேஸ் வீட்டை மட்டும் கண்டுபிடிச்சு கஸ்டமர் பிளேஸ்ல தேத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு நான் வரவே மாட்டேன்னு வைங்க சார். அங்க புதுசா போறவங்க வண்டி நிப்பாட்டு போனாங்கன்னா எந்த பக்கம் போனா வந்தோம் தெரியாம முடிச்சிருவாங்க, வண்டி தேடி கண்டுபிடிக்கவே ஒன்றும் வராது. சின்ன சின்ன சந்தெல்லாம் இருக்கும் சார், அதுக்கு உள்ள போட்டிருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள எங்கடா இருக்கீங்க நீங்க, பைப்புலங்க இங்க இதெல்லாம் வந்து புக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். லொகேஷன்ல தப்பா போட்டாங்கன்னா இன்னும் சோலி முடிஞ்சு. சிலது அவங்க லொகேஷன் போட்டிருப்பாங்க, பட் என்னன்னா வீடு வந்து ஃப்ரண்ட்ல நமக்கு லொகேஷன் காட்டும், பட் அவங்க வீடு வந்து பின்னாடி இருக்கும் லொகேஷன். இல்லைங்க அது எப்போ போட்டாலும் மேப் அப்படிதாங்க, நீங்க இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல அலைய வைப்பாங்க. அது கண்டுபிடிச்சி அவங்களும் வெளியே வர மாட்டாங்க, வீட்லயே இருந்துப்பாங்க. ஆக்சுவலி இப்போ இவங்களுக்காவது நார்மல் பர்சன்ஸ் வர மாட்டாங்க, பட் என்ன மாதிரி பர்சன் சொல்லி கூட இல்லைங்க நீங்க அங்க கேட்டு வாங்க, அவங்க கிட்ட வாங்க, இந்த கடை இருக்கும் பாருங்க. ஆக்சுவலி தப்பா வேற சொல்லுவாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் அது கேட்கவே இல்லை பாருங்க. என் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மி தான், பட் என்னோட எய்ம் வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப பெரிய அளவு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கணும், படிச்சிருக்கணும், படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது. பட் என்னோட இந்த விஷயத்தால, அதாவது நான் டிசபிள் பர்சன் அப்படின்றதால அடுத்தடுத்த லெவலுக்கு என்னால போக முடியாம போயிடுச்சு. பட் என்ன படிச்சிருக்கீங்க? 10th. ஓகே, 10th படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் ஜாப். நான் அதை ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தென் வீட்டை விட்டு வெளியே வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. ஓகே, ஸோ வீட்டில் எப்படி பார்க்குறாங்க இதை? ஸோ வீட்டில் அதை நான் நம்பவே இல்லை, உன்னால் முடியாது, நீ ஒன் டேல நீலாம் சொன்னால் கேட்க மாட்டேன். மோஸ்ட்லி என்னன்னா எனக்கு சின்னதுலேயே ஒரு தாட்டு உன்னால் முடியாதுன்னு சொன்னால் நான் அதை தான் இழுத்து பிடிச்சி செய்வேன். ஆமாம், சும்மா இருக்கிறப்ப எதுவும் பண்ண மாட்டேன், சொன்னேன் இப்போ நான் பண்ணுறேன் பாரு, நானும் அப்படிதான். ஸோ நீ சொல்லிட்டல நான் அதை பண்ணணும், பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலி நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் என் வீட்டுக்கே என்ன பண்ணுவேன்னா, என் வீட்டுக்கே நான் வந்து என்னோட வீட்டோட அட்ரஸை சொல்லி கேட்பேன். அப்போ ஆட்டோக்கார் என்ன நினைப்பேன்னா, ஏதோ கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுமா இது உன் வீடு, உன் வீட்டுக்கு தான் பக்கத்துல எல்லாம் எல்லாம் அட்ரஸ் கேட்குறியாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஏன்னா வெளியே போறேன்னா யாரையா டெஃபெண்ட் பண்ணி அப்பா கூட அக்கா கூட அம்மா கூட அந்த மாதிரி டெஃபெண்ட் பண்ணி போயிட்டேன். ஸோ செல்ஃபா வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. என் ஸ்ட்ரீட்லேருந்து நீங்க என்னை வெளியே விட்டீங்கன்னா எது என் ஸ்ட்ரீட்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படியே வளர்ந்து ஆமா, அப்படி வளர்ந்து போனேன். இப்போ கூட இன்னைக்கு தனியா தான் வந்தேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி வளர்ந்து போனதான். ஸோ அதனால நம்பல ஆக்சுவலி. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு தெரியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு சிக்னல்னா என்னன்னு தெரியாது, சிக்னல் எங்க போடுவாங்க. ஆக்சுவலி அங்க சிக்னல் இருக்கும் தெரியும், பட் அங்க எப்படி நிக்கணும். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், சிவப்பு மஞ்சள் பச்சை படிச்சிருக்கோம், பட் அதுக்கான இது தெரியும். பச்சைனா வந்து போலாம், ரெட்டுனா நிக்கணும், எல்லோனா வெயிட்டிங். நீங்க சிக்னல் தாண்டி போக மாட்டீங்களா? அப்பாதான் சின்னதுல இருந்தே டெஃபன் பண்ணி இருந்துட்டேன். காலையில அப்பா கூட்டிட்டு போவாரு, ஈவினிங் அக்கா கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு நம்மளா ஓட்டுறப்ப நம்ம எப்படி சிக்னல்ல நிக்கணும் அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம்ல. அப்பா கூட அக்கா கூட போகும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ நமக்கு சிக்னல் பார்க்கணும்ல அவசியம் இல்லைல்ல, அப்படியே போயிடுச்சு. ஸோ நானா ஓட்டும் போது அது தெரியாது. அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணா 2 பக்கம் பார்க்கணுன்ற விஷயமே தெரியாது. ஒரு பக்கம் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கமும் பார்க்கணுன்றது எல்லாமே இதுல வந்துதான் கத்துக்கிட்டேன். நீ வந்து 2 daysல நீயா வந்து உட்கார பாரு, என்னால முடியலன்னு சொல்லிட்டு நீயா வந்து உட்கார போறேன்னு. பட் எங்களுக்கு என்னன்னா, நான் அப்படி உட்கார முடியாத அளவுக்கு எனக்கு ஜொமேட்டோல வந்து ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. 1 lakh வண்டி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம், பட் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம்னா இது உங்களுக்கு சொந்தமாக்கணும்னா 6 month நீங்க ஜொமேட்டோல ஓட்டி ஆகணும் டார்கெட். ஒரு நாளைக்கு 10-12 ட்ரிப் எடுத்தே ஆகணும். அதுவும் இது 6 months கழிச்சு அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு தான். ஆமா. ஸோ டார்கெட் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு வண்டி, இல்லைன்னா வண்டி ரீடேக் எடுத்துப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒண்ணுதான், வெளியவே வராத பொண்ணு என்னால வெளியே, எனக்கு இந்த வெஹிக்கிள் கிடைச்சப்போ தோணுது எல்லாமே, இந்த வெஹிக்கிள் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருந்தா எனக்கு என் கையில டிகிரி இருக்கும். ஸோ அதுதான் செல்ஃபாக நான் போயிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு. ஸோ அப்போ கிடைக்கல, போனது இப்போ மாதிரி இருக்குது, இதை வச்சு இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான். இப்போ எனக்கு இந்த வெஹிக்கிள் வேணும், நான் சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இந்த வெஹிக்கிள் வேணும், அப்போ நான் இதை தக்க வச்சுக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, 6 month டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றத எனக்கு நானே போட்டுக்கிட்டது தான். டெய்லி நிறைய கஷ்டப்பட்டு தான் அப்படியே ஓட்டி பழகிட்டேன். 6 month நான் முடிக்கும் போது எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னது, நீ முடிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ முடிச்சிட்ட,
நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பெரிய விஷயம் அப்படின்னாங்க. ஒரு பட்டாம்பூச்சிக்கு வந்து ஃபைனலி பறக்க முடிஞ்ச உடனே அது வந்து மறுபடியும் அந்த அது ஒரு கேட்டர்பில்லர் தானே, புழு தானே அப்படி மாறுது, அது மறுபடியும் அங்கே வந்து உட்காருது, அது வந்து விட்டா பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க கரெக்டா? யூ டோன்ட் வாண்ட் டு சிட் இன் ஒன் பிளேஸ், யூ வாண்ட் டு ஜஸ்ட் கோ அவுட். ஆமா. சூப்பர். உங்க வீட்ல எப்படி ப்ரோ பாக்குறாங்க? இப்போ எங்கள் வீட்டில் என்னென்னா எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவேன், நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமல் பார்த்துட்ருக்க, பைக்கில் போயிட்டுருக்க, ஒத்த புள்ளி வச்சுருக்கேன், நீ ஏன் பைக்லேயே போயிட்டு வேலை பார்த்துருக்க, கரெக்ட் தான் அவங்க ஏதோ சொல்றது. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னன்னா சரி வீட்டில் கஷ்டமாக இருக்கு, நான் அங்கேருந்து வந்ததுக்கே வீட்டில் கஷ்டம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால டிரைவ் போல ஓட்டி ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா மறுபடியும் கொஞ்சம் ஓகே நார்மல் ஆனதுக்கப்புறம் இப்போயாச்சும் கம்பெனிக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போலேருந்து இதே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னா மேக்ஸிமம் நான் அந்த ஒர்க்கு போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுலாம் பிடிக்கல. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி. அதனால தான் இதுலேருந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேன் சப்ளை மாதிரி ஆரம்பிச்சு 4 கேனில் ஆரம்பிச்சேன் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து. எந்த ஏரியாவில் இருக்கு? டி நகரில், பிஞ்சால ஸ்ட்ரீட். டி நகரில் கடை பேர் என்ன? என்எம்கே. அதாவது ஆக்சுவலி பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணுறான். அந்த ஓனர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த இடம் கொடுத்துருக்காங்க. டி நகரில் இருக்கிறவங்க என்எம்கேல தண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக சார். ஓகேவா? கரெக்டாக கொடுத்துருவீங்கல்ல? சிறப்பாக கொடுத்துருவோம் சார். இந்த காலைல 3 மணிக்கு எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்துடும். எனக்கு உங்கள் டைம் லைனே புரியலை, 2 பேரோட டைம் லைனும் புரியலை. எனக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து 9 ஹவர்ஸில் ஒர்க்கை முடிக்கிறது கிடையாது கரெக்டாக? 9 ஹவர்ஸ்க்கு மேலே தான் வேலை பார்க்குறீங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அது எடுக்கணுங்கிறீங்க. 9 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த டார்கெட் எடுக்க முடியாதா? அப்போ அந்த சிஸ்டமே வந்து உங்களை 9 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க வைக்கிற மாதிரி தானே அவங்களே டிசைன் பண்ணுறாங்க. கண்டிப்பா. லேபர்ல அப்போ என்ன வருது? ஆக்சுவலி அவங்கள பொறுத்தளவு எப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எங்களால் போக முடியல, நாங்கள் தூங்கி இருக்கோம், இன்னைக்கு எங்கள் ஹெல்த் என்ன, இத்தனை மாதம் இல்லை இத்தனை வீக் கண்டினியூவாக ஓட்டுறோம். நீங்க எம்ப்ளாயி கிடையாது, நமக்கு தான் அந்த டார்கெட், நம்மள எம்ப்ளாயின்னு சொல்லாமையே நமக்கு அந்த டார்கெட்டை கொடுத்து நம்மளே அதை பண்ண வச்சிடுறாங்க. ஸோ பேசிக்கா வந்து எம்ப்ளாயினா உங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிப்பாங்களா? பிஎஃப் பிடிக்க மாட்டாங்க. சரி, பிஎஃப் கூட இல்ல, இன்சூரன்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு, ரோட் சைடு இன்சூரன்ஸ் மட்டும் தான். இல்ல, எம்ப்ளாயிக்கு என்ன பேசிக்கா பார்ப்பாங்க? ஐடி கார்ட்ஸ், அது கூட வந்து ஐடி இருக்கு சார். ஐடி கார்டுலாம் இல்ல, ஐடி தான் சார் இருக்கு, அதாவது ஐடி நம்பர். சோ ஐடி கார்டுல வந்து ஜொமேட்டோன்னு போட்டு உங்க பேர் இருக்காது. எங்களுக்கு ஐடி கார்டே கிடையாது சார். அப்ப எப்படி அதுல ஜொமேட்டோ அந்த ஆப்ல இருக்கும் சார். சும்மா ஐடி போட்டு ஆப்க்குள்ள எங்க நேம் போட்டு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா முடிக்கலாம் ஆர்டர். நீங்க என்னதான் சீக்கிரமா இருந்தாலும் டார்கெட் முடிய போகும்போது அந்த ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் லாங்ல தூக்கி அடிச்சிரும். ஒரு ஆர்டர் சரி, ஒரு 20 பேருக்கு மேல ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா பிஎஃப் இருக்கணும், டிஏ இருக்கணும் அப்படின்லாம் சம்திங் அந்த மாதிரி எனக்கும் பெருசா தெரியாது, பட் சொல்லுவாங்க. பட் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணல சார். இது மாதிரி நல்லா இருக்கும். இந்த நீ சொல்ற மாதிரி இஎஃப் பிஎஃப். என்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்டிருக்கான், உங்களுக்கு யூனியன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கா? இல்ல சார். யூனியன் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒரு அவங்களுக்கு ஒர்க் பண்றோம் அப்படின்னா டீமா சேர்ந்து அவங்களுக்கு ஒண்ணுனா ஒன்னு ரெக்வெஸ்ட் எடுத்து முன்னாடி வைக்கிறது, பேசி வாங்குறது, அதுக்கெல்லாம் யூனியன் ஏதாவது இருக்கா? கிடையாது சார். உங்களுக்கு பெஸ்ட் ஹோட்டல் எது சாப்பாடு எடுக்கிறதுக்கு? அப்பா இவன் சீரியஸா நல்லா ட்ரீட் பண்றான் பண்ணா சென்னையில யாரா சொல்லுவீங்க? எனக்கு பெஸ்ட் ஹோட்டல்னா சேலம் ஆர்ஆர் சொல்வேன். ஓகே. விஜிபிக்கு முன்னாடி வரும் அங்கே. எனக்கு ஆக்சுவலினா எனக்கு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் வண்டியோட நான் ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே போக முடியும்னா அது சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான். ஸோ அங்கே பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன தெரியும், போய் நானே என் கையால் பார்சல் வாங்குறது வந்து சேலம் ஆர்ஆர் தான். மற்ற எல்லா ஹோட்டல்ஸுமே யாராவது போய் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. பட் இங்கே மட்டும் தான் நான் டைரெக்டாக அவங்கள பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் வண்டியில் உள்ளே போயிடும். ஆமாம், உள்ளே போக முடியும். அவங்கள பார்த்து டைரக்டா என் கையால் எனக்கு இது இன்னும் ஆர்டர்ஸை நம்ம கையால் வாங்கும்போது ஒரு ஹாப்பி கிடைக்கும். மற்றவங்க வாங்கி கொடுக்கறத விட என்னால உங்களுக்கு வந்து பேசிக்கா என்னடா எல்லாம் பண்றது நானும் பண்ண வேண்டாங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. சூப்பர் ஆட்டிடியூட். நீங்க பண்ணுவீங்க, நல்ல விஷயம் தான். சூப்பர். உங்களுக்கு ப்ரோ? என்னை பொறுத்தவரை இந்த இங்கே எல்டாம்ஸ் ரோட்டில் கமல் சார் ஆஃபீஸ் பக்கத்தில் அது சாம்கோன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம இங்கேருந்து போய் ரீச் ஆகும்போதுமே அங்கே ரெடியாக இருக்கும், எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி ஓடிடலாம். அங்கே போட்டாவே சந்தோஷம், ஆக ரெடியாக இருக்கும், எடுத்துகிட்டு ஓடிடலாம், சீக்கிரம் டார்கெட் முடிச்சு. ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி. அப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பேர் சொல்ல வேணாம், பாவம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, அங்கே 4 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம சொல்கிற விஷயத்த அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏரியா பேர் சொல்ல வேணாம், பட் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லுங்க, அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆரியபுரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போனோம்னா என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா, இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அந்த நம்பர்னா இல்லைங்க வெயிட் பண்ணுங்க வரும். 1 மணி நேரம்னாலும் அதே சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க ரெடி ஆகிட்டு வரும், வெயிட் பண்ணுங்க. கஸ்டமர் உங்களை போட்டு என்ன பண்ணிடுறீங்க, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, வேகமாக இங்கிட்ட. ஆமாங்க, ஐயோ உங்க வேலை இருக்கே, சாப்பாடு பசிக்கிறதுக்கு முன்னாடி போய் கொடுத்துடணும், ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி போய் கொடுக்கணும். சில எல்லாம் காஃபி சாப்பிட்னு சொல்லிட்டு சீக்கிரம் போடுவாங்க, அப்போதான் லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் தம்பி எனக்கு டைம் ஆயிடுச்சுல நீனே வச்சுக்க, ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நீனே எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள கொண்டு போய் அவங்கள கம்பெனி அவங்களும் கொஞ்சம் ஆஃபீஸ் போகிறாங்களா சார், சீக்கிரம் போகணும் வரணும்.
எதுவுமே ஆளே இருக்க மாட்டானுங்க, ஆனால் ரெடி பண்ண தர மாட்டானுங்க. கேட்டால் எங்கே சார் வரும், ஒவ்வொருத்தனும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஹோட்டல் போட்டாவே சரியான டென்ஷன். ஆரியபுரத்தில். ஓகே, உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி ஓஎம்ஆரில் இவங்களுக்காவது ரிப்ளை கொடுக்குறாங்க லேட்டாக வரும்னு. ஆக்சுவலி இது ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் தான், அது ஒரு ஓப்பன் பிளேஸில் சும்மா மேலே இது போட்டு வச்சுருப்பாங்க. பட் என்னன்னா லேட் ஆகுதுன்றது கூட அங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எப்போவுமே அங்கே அப்படி தான் இருக்காங்க. ஏதாவது ஓகே ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காங்கன்னா, இன்னொன்று நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே அவங்க வெறும் தலை மட்டும் தான் ஆட்டுவாங்க. சார் ஃபுட்டு ஐடி ரெடி ஆகிடுச்சா, லேட் ஆகுமா, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பணக்கார ரெஸ்டாரண்டா இல்ல நார்மல் கிடையாது, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நார்மல் ரெஸ்டாரண்ட். அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டமா இருக்குங்கிறீங்க? இல்ல ஆக்சுவலி அது ரோட்ல வச்சிருப்பாங்க. ஓஎம்ஆர்ல வந்து இந்த பக்கம் சர்வீஸ் ரோடுனா அங்க ஃப்ரண்ட்ல கொஞ்சம் உள்ள வச்சிருப்பாங்க. பட் பெரிய ரெஸ்டாரண்டே இது கிடையாது. ஆனா சுத்தமா ரெஸ்பான்ஸே கிடையாது. எனக்கு என்னன்னா ஓகே லேட் ஆகும், உங்க ஐடி நம்பர் இதுவா, இதோ தரோ, வெயிட் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி போனவங்க வாங்கிட்டு போவாங்க, அப்போ அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எனக்கு லேட் ஆகும்னு அது சொல்லலாம்ல, அதையுமே சொல்ல மாட்டேன். கேட்கறதுக்கெல்லாம் ஃபேஸ் பார்ப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஃபேஸை பார்ப்பாங்க, வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களா எடுத்துட்டு வந்து அந்த பார்சலை கொடுப்பாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன், நான் பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களா ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல எப்படி வந்து ஒஸ்ட்டு சொன்னீங்கல்ல, பெஸ்ட்டும் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி வினோதமான ஒரு டெலிவரினா எதை சொல்லுவீங்க? டீ என்னடா இப்படி இருக்கீங்க, வினோதமான ஒரு அது என்னடா அது இப்படிலாம் இருக்காங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் சங்கீதா ஹோட்டலில் சாப்பாடு எடுத்து போயிட்டுருக்கேன். நல்லா பல்க் ஆர்டரு. நேராக கோபாலபுரம் தான். இங்கே கோபாலபுரத்தை போயிட்டு கரெக்டாக அந்த வாசலில் போய் நின்றுட்டு, சார் இது மாதிரி வந்துட்டேன், எங்கே சார் இருக்கீங்க? பக்கத்தில் 4 பசங்க இருந்தாங்க. டெய்லியும் அவர் ஆர்டர் பண்ணுற போல அதே லொக்கேஷனில். இவன் வந்துட்டான். போனோடனே அந்த பேரை சொல்லி ஆனந்தன் சொல்லி, ஆனந்தா, ஆமாம் ஆனந்து, சரி ஆனந்தன் பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். இவங்க என்ன டைம் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. திருட்டு போயிட்டான். நான் அங்கே நிற்கிறேன், சரி டெலிவரி பண்ணுவோம் டைமிங், ஏன்னா க்ளோஸ் ஆகிற டைமிங் பீக் டைம். சரி அதுக்கப்புறம் போட்டோம் லாங்கில் அடிச்சிடான்ட்டு பீக் டைம் கரெக்டாக முடிகிறப்போ க்ளோஸ் பண்ணிடுவேன். அவர் திரும்பி வாரத்தை வந்து, தம்பி எங்கே தம்பி சாப்பாடு? இங்கே தான் சாப்பாடாக காணேன். அவங்க சொன்னது அப்புறம் தான் வடிவில் சொன்ன மாதிரி, நாகராஜா ஆமாங்க ஆமாங்க, அது மாதிரி தான் ஏமாந்துட்டேன். ஆனந்தா ஆமாம், இந்த சங்கீதா வந்துருக்குதா ஆமாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு சார். 600 சார், அது நான் தென்னை கட்டிட்டு வந்தேன் சார். ஓ, நீங்கள் 600. இப்போ ஒரு இது கேன்சல் ஆச்சுன்னா நம்ம வந்து நம்ம காசு எடுத்துருவாங்களா? சார் கேன்சல் ஆச்சுன்னா ஆக்சுவலி தப்பா ஏதாவது டெலிவர்டு அப்படின்னு போட்டால் நம்ம பே பண்ணோம். எனக்கு நான் அந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ண இல்லை, அது மாதிரி இல்லை. இப்போது நம்ம கேன்சல் ஆனால் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். தப்பாக டெலிவரி பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு ஃபைன் போடுவாங்க. நீங்கள் எங்கேயோ கொண்டு சாப்பாடை மாற்றி கொடுத்துட்டீங்க, அது மாதிரிலாம் போடுவாங்க. இல்லை சில பேர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நம்ம ரேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஒரு சாப்பாடு வருது, ஓகேவா, நீங்கள் போகிற இடத்துல அந்த அட்ரஸ் இல்லை, அவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான், ஓகேவா, அந்த கஸ்டமர் வந்து கால் எடுக்கலை. இப்போ அந்த சாப்பாடு என்ன ஆகும்? சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நேராக நம்ம கால் சப்போர்ட் பண்ணணும். கால் சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க கஸ்டமர் நம்ம சொல்கிறத நம்ப மாட்டாங்க. அவங்க 4 டைம் 5 டைம் கால் அவங்க கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணிவிட்டு அவங்க எடுக்கலைன்னா மேபி பெரிய பல்க் ஆர்டராக இருந்துச்சுன்னா திரும்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடும். சின்ன ஆர்டராக இருந்தால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓ, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், கொடுத்துருவாங்க. உங்களுக்கும் அதே தான்? அதே நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். யார்கிட்ட? ஓ, ஹப்ல கொடுத்துருவீங்க. அது வேணா நீங்கள் வேணா எடுத்துக்கலாம்ல? இல்லை சார், ஆக்சுவலி அது அப்படி மைண்ட் பொண்ணுங்க மைண்ட் செட் அப்படி இருக்காங்க. பசங்க எப்படா கேன்சல் ஆகும் தூக்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே தூக்கிட்டு போயிடுறோம் வீட்டுக்கு. ஆஃப் பண்ணி லீவு உட்காந்து சாப்பிட்றது பல்க் ஐட்டம்லாம். நாங்கள் நிறையா இங்கே சென்னைக்கு வந்து நான் சில ஐட்டங்கள்லாம் நான் இங்கே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் சாப்பிட்டேன். எந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது தான்? ஏதாவது ஒரு சாப்பாடு சொல்லுங்கள். ஏதாவது சாப்பாடு, பிரியாணி, இந்த நான் இந்த இப்போ சவர்மாவே நான் இங்கே வந்து சாப்பிட்டேன். அது மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டு இங்கே வந்து அது கேன்சல் ஆனது மட்டும்தான். ஓகே. இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வைரல் ஆச்சு. ஒரு ஜொமேட்டோ டெலிவர் பண்ணுறவங்க வந்து போகிற வழியிலே ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போய் டெலிவர் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, தெரியுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியானா? ஆமாம் சார். அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குமா? சிலர் தேவையில்லாத பண்ணுவாங்க. மற்றபடி அந்த வேலைன்னு வந்துட்டா சிலர் யாராவது 100ல் ஒரு 1% இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே கரெக்டாக டெலிவரி. ஆனால் அந்த மாதிரி நடக்குது, எப்போவாது நடக்கும் எப்போயாவது. ஆனால் அவங்க எப்படி அதை மறுபடியும் மேட்ச் பண்ணுவாங்க? ஏன்னா ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரியும்ல. அதான் சார், சாப்பிட்டு ஒரு சிலர் எலும்புலாம் உள்ள போட்டு வச்சு கொடுத்துருவாங்க சார். அது மாதிரிலாம் பசங்க சில பேர் வந்து கஸ்டமருக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம், பட் ஆனால் அது இல்லைன்னு சொல்லி வரும். ஆமாம் சார், அது உண்மை. இங்கே நம்ம ஹோட்டல் ஒன்று இருக்குது, தி பார்க், அங்கே போய்ட்டு பல்க் ஆர்டர் சார். கிட்டத்தட்ட 4000 சம்திங் அந்த ஆர்டர். நான் போயிட்டு கரெக்டாக அவர் ஃபோன் பண்ணுறாரு, பேசுகிறாரு, வர்றாரு, வந்து வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போயிட்டு வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. ஓ, கஸ்டமர் வாங்கிட்டு வாங்க ஜொமேட்டோக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நீங்கள் கொடுக்குறப்ப இந்த ஃபோட்டோ எடுக்கணும்லாம் இருக்குல்ல? அது இல்லை சார், அது ஆக்சுவலி வந்து இந்த க்ரோசரி டெலிவரி அதுக்கு தான் ஃபோட்டோஸ். எங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடையாது.
டெலிவரி பண்ணிட்டோம்னா அந்த கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோமா ஆளை பார்த்து கொடுத்துட்டு போகிறது. சில பேர் எப்படி சீட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இவருக்கு ஃபுல்லாவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எப்படின்னா ஒரு 3 பார்சல் எடுத்துட்டு போறோம். இல்ல அவங்க ஒரு 3 விதமான ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்கன்னா 2 ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு, ஒரு ஐட்டம் இல்ல. அப்ப எங்களுக்கு கேட்பாங்க. நாங்க எல்லாமே எடுத்துட்டு போய் கொடுத்துடுறோம். அந்த ஒரு ஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா வந்து கட்லரி கொடுத்தா கூட அதையும் கொடுத்துருவோம். பட் ஆனா வரல அப்படின்னு சொல்லி அது அவங்க ஃபேக் பண்றது. இப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க? சார் அப்போ நாங்கள் கால் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணணும். டேரெக்டாலாம் பேசவே முடியாது. கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஆர்டரை நம்ம டிக்கெட் ரைஸ் மூலியமாக தான் பேச முடியும். கால் பண்ணி பேச முடியாது. நம்ம சொல்கிற நம்பவே மாட்டாங்க சார். எடுத்தோடனே ஃபைனை போட்டு நம்ம அதில் வீக்லியில். இப்போ 4000 ரூபாய் என்ன பண்ணாங்க? என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, அது என் சேலரிலேருந்து. ஏங்க 4000 ரூபாங்க, அது என்ன உங்களோட எத்தனை ஒரு வாரம் மொத்த கையில் கடைசியில் நிற்கிற ஒரு வாரத்துக்கு நீங்கள் நிற்கிறது தான் எடுத்துட்டானா சும்மா? நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். என்னங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது. கண்டிப்பாக சார், அதில் ரொம்ப மன உளைச்சல். அது ஜொமேட்டோவில் நடந்துச்சு. இது ஒருத்தன் 4000 ரூபாய் ஒருத்தன் ஆர்டர் பண்ணி பார்க்லேருந்து பண்ணுறான் பாருங்க. கண்டிப்பாக சார், அது எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. 4000 ரூபா நான் 1 வீக் ஓட்டின காசு. டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஜொமேட்டோவில்? எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ரோட் கிராஸ் பண்ணி அந்த சிக்னலை இது பண்ணி வீட்டை கண்டுபிடிச்சி சொல்றது ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. 4 பேர்கிட்ட கேட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு ரொம்ப கூலாக சொல்லுவாங்க கேஷுவலாக. திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதை ஹப்பில் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமை நான் இன்னொன்றில் பண்ணியிருந்தேன்னா நான் அந்த ஏர்னிங்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும். நான் அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் இது எல்லாமே வேஸ்ட்டு தானே எனக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது சார். இல்லை ஸ்விக்கி சொமேட்டோ ரெண்டுலேயுமே இருக்குது. நம்ம டார்கெட் முடிக்கிறதுக்காக நம்ம வேகமாக ஓடிக்கிட்டு இருப்போம். நம்ம ஓட்டிருப்போம் சார். வீக்லி இந்த அவர் பீக் ஹவரில் வந்து ஒரு செகண்ட் வந்து நீங்கள் ஆஃப் லைட் போனாலும் இன்சென்டிவ் வராது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் ஜோன் அடிச்சிருவாங்க. நம்ம அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டோம்னா அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டாலும் ஒரு 1/4 மணி நேரத்தில் ஆஃப்லைன் போயிடும். அவுட் ஆஃப் ஜோன்னா நமக்குன்னு ஒரு இப்போ நான் வந்து ஈஸியர் அப்படின்னா எனக்குன்னு ஒரு அதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஆர்டர் வரும். அதுதான் ஜோன். நம்ம 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வர ஜோன். பட் ஆனால் 5 கிலோமீட்டர்ஸ் நியர்பை வந்துட்டோம்னா அங்கேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி தள்ளி போடுவாங்க. பட் ஆனால் சில இடத்துல ரெஸ்டாரண்ட்டும் இருக்காது, இதுவே இருக்காது. அதான் அவுட் ஆஃப் ஜோன். ஒரு வட்டம் இருக்கணும், வட்டத்துக்கு வெளில போயிட்டோம்னா அவுட் ஆஃப் ஜோன் சார். திரும்பி அங்கே ஆர்டர் இல்லைன்னா நீங்கள் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துடணுங்க. இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆட முடியும், அவங்களே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆப் சார். அது மாதிரி வினோதமான இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு வாங்கி பேக்கில் வச்சிட்டேன். பேக்கை மூடாமல் வச்சிட்டேன். நான் இங்கே இருந்து எங்கள் தௌசண்ட் லைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன் எங்கள் ஆழ்வார்பேட்டைக்கு, மயிலாப்பூருக்கு வந்துட்டு இருக்கேன் சார். நான் சிக்னலில் வந்து இருக்கும்போது பேக் திறந்துருக்குல்ல, பசங்க நம்ம லோக்கல் பசங்க வந்திருக்காங்க. எனக்கு தெரியல பேக் ஓப்பனில் இருக்குது. நான் அர்ஜென்ட்டில் போயிட்டு இருக்கேன், சரி டார்கெட் முடிக்கணும்னு. பேக் திறந்துருக்கவங்களுக்கு அழிய சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் போய் கஸ்டமர் லொக்கேஷனில் போய் சார் வேண்டாம் சார், எங்கே சார் இருக்கீங்க? சார் அப்படின்னு கீழே இறங்கிட்டார். சாப்பாடை பார்க்குறது பின்னாடி காணும். என்னங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒரு டெய்லி ஒரு தனி படம் எடுத்துடலாம் போல. டெய்லி உங்களை காலையில் ஃபாலோ பண்ணுறது சார். இருங்க சார் ஒரு நிமிஷம், சாப்பாடு கெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் எடுக்கவே இல்லை சார். எங்கே எப்போ எடுத்தாங்க? சிக்னல்ல எடுத்துட்டாங்க. சிக்னல்ல நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப உள்ள கரெக்டா 9 o'clock பசங்க நைட். ஆமா, பேக் திறந்தது எனக்கு தெரியல. நான் மைண்ட் செட்டில் வச்சவொடனே வேகமா வண்டி எடுத்துட்டேன். சரி ஓடுறோம்டா அப்படின்னு. ஆனால் பார்த்தா பேக் எடுத்துட்டானுங்க. அப்புறம் ஒரு சைடு எடுத்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. எவனு போய் அங்கே போய் கேட்டோம்னா அங்கேயும் இல்லை. அப்புறம் மறுபடியும் அதே அந்த ஐடியை எடுத்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காரோ எல்லாத்தையும் நானே ஆர்டர் பண்ணி மறுபடியும் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் சார். கிரேசி. நீங்க ஆர்டர் கொடுத்ததுலயே ஹையஸ்ட் காஸ்ட்லி ஆர்டர் எவ்வளோ? நான் கொடுத்தது 6000 சார். 6000 ரூபாய்க்கு ஒரே ஆர்டர். 6000. எந்த ஏரியா? பேக்லாம் பத்தாது சார். பேக் வச்சுக்கிட்டு பேக் என்ன ஒரு 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் வைக்கலாம் சார். அதே மீறி பல்க் ஆர்டர் போட்டுருவாங்க. 15 பாக்ஸ் 20 பாக்ஸ் பல்காக போட்டுருவாங்க. கட்டி தூக்கிட்டு போகும்போதுமே ஒரு சிரமம் ஆயிடும் சார். ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு ரிசீவராக எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறப்போ தான் இந்த ஹேண்ட்லாம் யோசிக்க முடியுது. நானே நிறைய ஏதாவது பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற பக்கெட் பிரியாணிலாம் போடுவாங்க. பெரிய பக்கெட்டாக இருக்கும், கொண்டு வர முடியாது. வண்டி ஓட்ட ரொம்ப சிரமம். டிராஃபிக் வேறு, கால் ஊன முடியாது. பின்னாடி 2 பக்கெட்டு, முன்னாடி பக்கெட்டாக போட்டு ஒரு பக்கெட்டு போட்டு பக்கெட்டாக போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ பக்கெட் 20 ரூபா பக்கெட்லாம் போடுவாங்க சார். இந்த சுக்குபாய் பிரியாணிலாம் பெரிய பக்கெட் போடுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும்போதுமே போதும் நேரம் மாடியில் ஏற சொல்லுவாங்க. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி வெயிட் தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணால் கூட சில மைண்ட் செட் என்ன தெரியுமா, இவ்வளோ தூக்கிட்டு போகிறோம் நமக்கு எதாவது டிப்ஸ் தர மாட்டாங்களான்னு ஒரு மைண்ட் செட் வரும் எல்லாருக்குமே. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறோமே அதெல்லாம் இல்லை, ஒரு தேங்க்யூ. சில பேர் என்ன விடாங்க, சாப்பாடை கொடுத்ததுமே டம்முன்னு காசு பார்த்துட்டு ஓடுவே இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. சில பேர் எல்லோரும் சொல்ல முடியாது சார். சில பேர் தண்ணிலாம் கொடுப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த சின்ன மிக்சடு இருக்குது. நீங்கள் டெலிவரி பண்ணதுலேயே காஸ்ட்லியஸ்ட்? எனக்கு ரொம்ப அவர் மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒரு 3000 வந்திருக்கு. பட் அதை நான் வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இன்னொன்று என்னென்னா அவருக்கு பைக் ஆக்சுவலி பைக்கில் வச்சுக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் கூட வச்சுருக்கேன்.
அந்த கூட போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் என் மடியில தான் வைக்கணும். அது என்னன்னா சாப்பாடு சூடா இருக்கும். ஸோ நான் வண்டியும் ஓட்டணும், வெயிலும் ஒரு பக்கம் இருக்கும், சாப்பாடும் சூடா இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல எனக்கு மடியில வச்சு எடுத்துட்டு போக முடியாது. எனக்கு நான் எப்படி சொல்றது, நான் வந்து எனக்கு அந்த இடம் ஹீட்ல ஒரு மாதிரி ஆகும் இல்லைங்களா, அதேமே நான் பார்த்துருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நிறைய புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேக்கு கொடுப்பாங்க, அது ஐஸ் கேக்கு, அது உருகாமே எடுத்துட்டு போகணும். அட் த சேம் டைம் மதியம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் ஏதாவது பாக்ஸ் இருக்கு. பட் எனக்கு பாக்ஸ் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பாக்ஸ் வச்சா எனக்கு ஃப்ரண்ட்ல வைக்க முடியாது, ஏன் வைக்கல. ஸோ நான் எல்லாமே மடியில இல்லைன்னா கூடையில அந்த மாதிரி தான் வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சிக்னல்ல வந்து டிராஃபிக் போலீஸ்லாம் எப்படி உங்களுக்கும் டிராஃபிக் போலீஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்லாம் சில்லா? ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல செக்யூரிட்டியை மீட் பண்றீங்களோ அதே அளவுக்கு நீங்க டிராஃபிக் போலீஸையும் மீட் பண்ணுவீங்க. ஏன்னா தாண்டி தான் போறீங்க ரெண்டு பேரையும். ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா அவங்க சில்லு தான் சார். சில் தான். ரூல்ஸ் பிரேக் பண்ணோம்னா அவங்க அப்படியா? பட் அதவே சில்லா இருக்காங்க சென்னையில. தட்ஸ் சிலர் நைஸ். வந்து இந்த ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, அவங்க ஓட்டுறதே வெறும் 500 ரூபா தான், இது ஃபைன் போட்டு நான் சில பேர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. பரவாயில்ல. சில பேர் வந்து விட அப்படி தான், எதுக்கு மீறி வந்த அவ்வளோதான், ஃபைன் தான். இல்ல அது ஓகே, அது போலீஸே நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்களோட ரூல்ஸ். எனக்கு என்னோட இந்த ஜேர்னில வந்து டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். சூப்பர். எனக்கு இன்னொன்று என்ன, என் வெஹிக்கிளுக்கு ஹெல்மெட் போட வேண்டாம், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்வேன். ஸோ ஹெல்மெட் போட வேண்டாம். நான் எப்படின்னா ஆனா அது ரிஸ்க் இல்ல நீங்க ஹெல்மெட் போடாம போறது. இல்லை அந்த வெஹிக்கிளுக்கு ஏன்னா இல்லை ஆக்சுவலி என்னன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, டெலிவரி வந்து நம்ம ஏதோ ஒரு 4 hours பண்ணோம்னா ஓகே, பட் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதை போட்டுட்டே இருக்கணும் போது நமக்கு இருக்கிற இல்ல டென்ஷன். ஆனா அது எதுக்கு சொல்றாங்க, நீங்க சேஃபா போவீங்க, நீங்க மெதுவா போவீங்க, ஆப்போசிட்ல வரவங்க எப்படி வருவாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அது போட்டுக்கிறதா நல்லது. போட்டுட்டே வந்து டிராவல் அந்த வெயில்ல பண்ண சேஃபாக போகும் முடியாது. சார். ப்ளஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணனால வேர்வை ஊற்றும், அது அப்படியே ரொம்ப கோல்ட் ஆயிரும் கஷ்டமா நம்ம இருக்கு. வேர்வை தண்ணி உள்ளே போய். பட் ஒரு பக்கம் நினைக்கும் போது சேஃப்டி, ஒரு பக்கம் போது நீங்க ஜொமேட்டோ ஸ்விக்கில அது கொடுக்க மாட்டாங்களா ஹெல்மெட்? கொடுக்க மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த இப்போ கொஞ்சம் ஹெல்மெட்லாம் வருது, ஸ்மார்ட் ஹெல்மெட்ஸ் இருக்குது. அதுவே வந்து உள்ள Light ஃபேன்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ள ஃபேன் ஓடும், ஓ ஓகே ஹெல்மெட்டுக்குள்ள ஃபேன் ஓடும். ஹெல்மெட்டுக்குள்ள நீங்க வந்து ப்ளூடூத்தை வந்து ஹெல்மெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்க தேவையில்ல, அதுலயே உங்களுக்கு கால்ஸ் வந்தா நீங்க அதுலயே ஒரு டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்கும், கட் ஆகும். உள்ளே வந்து ஃபேன் இருக்கும். ஐ திங்க் ஏத்தரோ யாரோ ஒரு கம்பெனி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பனோன்னு சொல்லணும்னா எங்க வீட்ல ஃபேன் வாங்கினாலே ஜொமேட்டோல ஓட்டினா தான் சார் வாங்க முடியும். இதுல எங்க இந்த ஃபேன் இல்ல ஆனா இது வந்து இப்போ ரொம்ப நான் அதை பார்த்தப்போ வந்து இப்போ ரீசெண்டா பார்த்தேன், லைக் பிஃபோர் 3-4 months இப்போ புதுசா வந்திருக்குது. இது வந்து இன்னும் நார்மலா எல்லார்கிட்டயும் வரல, பட் வந்திருக்குது. பட் இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி. உள்ள ஒரு ஃபேன், ஒரு பேட்டரி பேக், பின்னாடி 5000 mAh ஃபோனுக்கு வந்துருக்கு. இல்ல அது உங்களுக்கு, நீங்க கஸ்டமர் கிடையாது, இதை நீங்க செஞ்சு வச்சுட்டு இதை ஜொமேட்டோ கிட்ட பிச் பண்ணி ஜொமேட்டோ வாங்கிட்டாங்கன்னா ஸ்விக்கி வந்து காம்படிஷனுக்கு அவங்களும் வாங்குவாங்க, நானும் எங்களோட ஆட்களை பார்த்துப்பேன்டா. ஸோ அது அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் ஆகும். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டுறோம். ஸ்விக்கி இந்த மழை டைமில் ஃப்ரீயாக ஒரு ரெயின் கோட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு டிஷர்ட் கேட்டோம்னா டிஷர்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. டிஷர்ட்டே ஃபேட் ஆயிடுச்சுன்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும், பேக் பிஞ்சிடுச்சுன்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அதை கூட அலாட் பண்ண மாட்டாங்க. சரி 1 year ஒர்க் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ, 2 years ஒர்க் பண்ண ஃப்ரீ, அந்த கான்செப்டே இல்லை. டெம்பரரி தான் ஒர்க்கே, வந்து ஒரு பர்மனன்ட்டும் கிடையாது. சரி பார்க்குறாங்களே அதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் கேட்டதுலேருந்து நம்ம சுற்றிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன கேட்குறேன், அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஏன் இதை பண்ணுறீங்கிறது தான் கொஸ்டின். அதான் சார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார், வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எங்களுக்கு வேற கிளைகள் இல்லை அப்படின்றதால இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறப்போ நிறைய விஷயம் வந்து நானும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி சிரிச்சிடுறேன். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்லி இது இப்படி இருக்கக்கூடாதுன்னே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. உளைச்சலான வேலை பார்க்க ஈஸியாக இருக்கணும், மன உளைச்சலான வேலை. அந்த டார்கெட் முடிக்கணும்னா அது ஒரு மன உளைச்சல். அந்த மழை டைமில் ஓட்டுறோம்ல, அந்த டைமை மிஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு மன உளைச்சல். எல்லாமே ஒரு மன கஷ்டமான வேலை. இது ஃப்ரீலான்சராக இருக்கலாம், ஆனால் உள்ள ரொம்ப கஷ்டம். மணியோட தேவை நமக்கு அதிகமாக இருக்குது, அப்போ நமக்கு மணி தேவை. இது எப்படின்னா இதில் ஜொமேட்டோ பொறுத்தவரை என்னன்னா, ஒரு ஆர்டர் நம்ம முடிக்கிறோன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுல வரும். ஸோ நீங்கள் இவ்வளோ ஏன் பண்ணீங்க, ஸோ உண்டியலில் காசு போடுற மாதிரி அது. ஸோ அடுத்து இன்னும் போடணும், இன்னும் அடுத்த ஆர்டர் முடிக்கணும். சில வாட்டி என்னன்னா இந்த பீக் ஹவர்ஸ்லலாம் ஓட்டுவாங்க. பீக் ஹவர்ஸ் அப்படின்றது எப்போ வந்து சாப்பாட்டோட தேவை அதிகமாக இருக்குது, லஞ்ச் டைமு, அப்புறம் வந்து ஈவினிங் டின்னர் டைம் 7 o'clock, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம், அடுத்த ஆர்டர்ஸ் டபுள் ஆர்டர் வந்து அசைன் ஆகும். நல்லது இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் யூடியூபே எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்ல நம்மளை எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வி கெட் பெய்ட், கரெக்டாக? அண்ட் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. இப்போது நிறைய வியூஸ் போகணும்னா 4 பேரை போட்டு திட்டிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வியூஸ் போகும், கரெக்டாக? ஈஸி, நம்ம ஒரு இன்டர்நெட் அப்படி தானே. நெகட்டிவிட்டியாக நீங்கள் வந்து
சம்மந்தமே இருக்காது. ம். நான் இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்க 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் வந்து உங்க 2 பேரையும் ரோஸ்ட் பண்ணேன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா கண்டிப்பா. இருக்கும். நீங்க என்ன ரோஸ்ட் பண்ணீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு இப்போ போறதை விட பெட்டரா போகும். ம். ஏன்னா அதான் நார்மல். ம். ஆனா நம்ம அது பண்ணக்கூடாது இல்ல. ஏன்னா 2 விஷயம். ஒண்ணு, நம்ம அப்ப அது அந்த நம்பர்ஸை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ஏன்னா அது வந்து நான் எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே எனக்கும் நடக்க போகுது. பட் நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, இந்த கசினோக்குள்ளலாம் வந்து இந்த ஸ்லாட் மெஷின் இருக்கும் தெரியுமா, இப்படி இழுக்க இழுக்க வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு காசு வரும், ம். அந்த மாதிரி காமிப்பாங்க இல்ல. அப்போ அது பின்னாடி நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆமா. கரெக்டா, அது ஒரு எண்ட்லெஸ் விஷயம். அதனால வந்து நம்மளுக்கு எது நல்லது ஹெல்தி அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம நீங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒத்த புள்ளையா இருக்கீங்க. உங்க அம்மா மாதிரி நான் பேசுறேன் பாருங்க. ஒத்த புள்ளையா இருந்துகிட்டு நீங்க இப்படி ஓட்டி அது நல்லது இல்ல. நீங்க அதை பெருமையா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க ஹஸ்ல வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் நீங்க மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு நீங்க தயவு செஞ்சு இனிமே வண்டி இல்லை ஓட்டாதீங்க. அது ஒரு காலம் சார். அதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டேன். அதான் சார் எங்கள் ரூமில் மச்சான் இருப்பான். எப்படா வர்ற எப்படா போகிற கால் பண்ணி இப்போ எங்கடா இருக்க வீட்டுக்கு வந்தியாடா. அப்போ அது தூங்குற டைமில் போவேன், அது தூங்கி எந்திரிக்கிற மாதிரி வந்துடுவேன். அது மாதிரி 1 வீக்லாம் கேட்டிருக்கான் ஃபோன் பண்ணி, எங்கடா இருக்கிற எங்கடா பண்ணுற வீட்டுக்கு வரியா இல்லையாடா அப்படிலாம் கேட்பான். அப்போல்லாம் ஒரு மழைனா கூட லீவ் போட மாட்டேன் சார். மழை பெய்யறப்ப என்ன பண்ணுவீங்க? ரெயின் கோட் தூக்கி மாட்டிட்டு கிளம்பிடுவோம் சார். ரெயின் கோட் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்களா ஆமா, ரெயின் நம்ம கோட் தான் வாங்கணும். ஆமா, நம்ம தான் வாங்கணும். மழை டைமில் சென்னையில் ஓட்டுறது ஒரு சேலஞ்சாக தான் சார் இருக்கும். அந்த எங்கிட்டு பள்ளம் இருக்குது குழி இருக்குது தெரியாது. 2-3 டைம் பள்ளத்துக்குலாம் விட்டு விழுந்துருக்கேன் சார். அது நான் மட்டும் இல்லை சார், எல்லாருமே விழுவாங்க. ஃபுட்டு நனைஞ்சிடக்கூடாது, நிறைய இருக்கு சார். நிறையா இருக்குது. ஃபுட்டு நனைஞ்சிட்டான்னா நம்ம தலையில் கட்டிடுவானுங்க. ஆமா, ஏன்னா அவங்க சொல்றதே மலையில சூடா சாப்பிடணும். அது நீங்க 6 பேர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சில டைம்லாம் வர முடியாது. பாலத்துக்குள்ளே இறங்கி அந்த அரங்கனா சாப்பிட்லாம் தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருக்கும். எப்படியாவது வாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ டென்ஷன் பண்ணுறீங்க மழை டைமில், அது புரிஞ்சிக்க மாட்டோம் சார். இது மாதிரி பாலத்தில் தண்ணி இருக்குது சார், வர முடியாது சார். அங்கிட்டு ஃபுல்லாக போகிறது அவங்க எல்லாமே ஆக்சுவலி கப்பல்ல வந்தாது எனக்கு நீ கொடுத்துட்டு நீ அங்க போய் பாரு அப்படின்னு நீங்க யாராவது செலிபிரிட்டிஸ்க்கு டெலிவர் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். பண்ணிருக்கோம். நானும் பண்ணிருக்கேன். யாரு? பட் அவங்கள பார்க்க முடியாது சார். பார்க்க முடியாது, வெளியில கேட்டில் கொடுத்துட்டு வரலாம். த்ரிஷா மேமுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குங்க. அதான் அவங்க வீடு தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க இல்லை போனாலே அந்த ஏரியாவில் சொல்லிடுவாங்க. நான் இருக்கிறோம்ல நமக்கு தெரியும் தெரியும்ல. மேடம். இப்ப ஓ, எனக்கு okay. ஆக்டர் விஜய் சார் வீட்ல நான் பண்ணிருக்கேன், அப்படியா? ஜெயம் ரவி சார் வீட்ல பண்ணிருக்கேன். செம. வெளிய வர மாட்டாங்க சார், செக்யூரிட்டி தான் வாங்கிட்டு ஓ ஆமா, நீங்க ஈசிஆர் சைடுல பனையூர் அங்க டெலிவரி பணியுக்கு முன்னாடி தான் ஈஸியா நீலங்கரையில தான் இருக்காரு விஜய் சார். ஓகே ஓகே. ஸோ யா, அவங்க 2 பேர்கிட்ட பேசினது வந்து நான் நிறைய இடத்துல சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசினேன், பிகாஸ் அது போர் அடிக்கிற மாதிரி இருந்தக்கூடாதுன்னு. பட் 2 பேருமே டிசர்வ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. எனக்கு தெரிலங்க, அவங்க 2 பேருமே என் கண்ணு முன்னாடி மிகப்பெரிய முன்னுதாரணமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் தேர் பர்சனல் லைஃப் ஆல்சோ. அடுத்த எபிசோட் நம்ம என்ன கேட்டகரி ஆஃப் பீப்புளை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரியாக இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு டாக்டர்ஸாக இருக்கலாம், பைலட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்படி அது என்ன கேட்டகரியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக தம்ஸ் அப் வருதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேட்டகரியை கொண்டு வர பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், யூ வாண்ட் டு சிட் அண்ட் டிஸ்கஸ் திஸ் வித் எம்ஜி அப்படின்னு யோசிச்சிங்கனால் இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபாலோ பண்ணுங்கள், இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டிஎம் போட்டு விடுங்க. ஸோ யா, தட்ஸ் இட். அண்ட் எனிவே, நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் யூ பார்ட்டிசிபேட் இன் திஸ் டிஸ்கஷன் எவ்ரி வீக்கெண்ட். லவ் யூ ஆல், டேக் கேர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதனால் பிரயோஜனப்படுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி ஆஃப் ஹியூஜ் ஹெல்ப் டு தெம் அண்ட் டு மீ. லவ் யூ ஆல். சியர்ஸ் எம்ஜிஸ்.